Hello நண்பர்ஸ், ஹலோ நண்பீஸ், வெல்கம் டு ஹோல்சம் மூவிஸ் எபிசோட் நம்பர் 12. இன்றைக்கி வந்து என்ன மேட்ச், 2 மேட்ச் ரிவ்யூ பண்ணுறோம். யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அதுலேருந்து உங்களுக்கு தெரியும். சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி அண்ட் ஆர்ஆர் வர்சஸ் பஞ்சாப். நம்மளோட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு இன்றைக்கி. ஒரு பேர் சிஎஸ்கே எக்ஸ்பர்ட் ஜோன்ஸ். இன்றைக்கி நான் ஏன் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு டீமோட ஃபியூனரலுக்காக நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு மீம் பார்த்துருப்பீங்க, சிஸ்டர்ஸ் ட்ரெஸ்ஸிங் அப் சிஸ்டர்ஸ் வெட்டிங் வர்சஸ் சிஎஸ்கே ஃபியூனரல். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஏன் என்ன சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் இப்படி இப்படி உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு இன்னைக்கு? இந்த மேட்ச் பார்க்கல ஆக்சுவலி. சொல்லுங்க, என்னடா தோத்துட்டீங்களா? தோத்தா கூட பரவாயில்ல, ஒரு முயற்சி கூட பண்ண மாட்டேங்கிறானுங்க. விடாமுயற்சினா கூட முயற்சியே இல்ல. அது லிட்டரலா இதுலயே வந்துச்சு, மேட்ச்லயே ட்வீட் போட்டானுங்க. இருக்க கடுப்புல இந்த சீக்கா வேற நடுவுல கொசு மாதிரி டார்ச்சர் பண்றான். இன்னைக்கு முக்கியமா பேச வேண்டியது ஜோன்ஸுக்கு சீக்கிரமா இருக்கும். ஆமாடா, அதுக்குதான்டா ஜாயின் பண்ணேன் இல்லையோ கக்கிட்டே இருக்கான். ஒண்ணு கக்குறானுங்க, எல்லாம் தோக்குற நிலைமைக்கு போயிடுச்சு. டக்குன்னு தோனி சிக்ஸ் அடிச்சா பைசா வசூல் யாருக்கடா பைசா வசூல், யாரா வசூல் பண்றா சொல்லுங்கடா. வந்த வேலையை வரட்டு மற்ற எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாளுங்க. பட்டியா இருங்க சார், அதுக்குள்ள செகண்ட் இன்னிங்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் யாரு? ருத்து டாஸ் தோத்துட்டாங்க இன்னைக்கு. அது ஒண்ணுதான் ஜெயிச்சிட்டு இருந்தான், அதுவும் தோத்துட்டான். இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க பிளேயிங் 11 பத்தி? ஐ திங்க் கான்வே உள்ள வந்திருந்தாரு. எல்லாரும் ஏதோ குலசாமி கான்வே வந்து காப்பாற்றணும்லாம் ப்ரே பண்றாங்க. கான்வே மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் நானுங்க. அங்க இருந்து எப்படி துபே அரிச்சமின்னாங்களோ ஸோ கான்வே உள்ள வந்தாரு. வேற யாரா உள்ள வந்தாரு? இன்னொருத்தன் உள்ள வந்தானே, அந்த முகேஷ் சௌத்ரின்னு ஒரு யங்ஸ்டர். Oh my god, oh my god bro, what the hell bro? ஸ்டார்க்னு சொல்றாங்க சில பேர்லாம். அது என்னன்னு தெரியல, உண்மையாவேவா இல்ல ஒரு மேட்ச் 3 விக்கெட்லாம் எடுத்தான்னு சொன்னாங்க. இப்ப எம்ஐ வந்துட்டு எப்படி இறக்கி ஒரு டேலண்ட் கண்டுபிடிக்கிறானுங்களோ, இவனுங்களும் சரி நம்மகிட்டயே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு டேலண்ட் நாங்களும் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு இறக்குனானுங்க. கண்டுபிடிச்சது என்னவோ டேலண்ட் இல்ல, ரன்ஸ் தான் ப்ரோ. ஏற்கனவே ஒரு டேலண்ட் ஆடிட்டு இருக்காரு ப்ரோ, ஒரு 41 year old ரன். சரி ஐ திங்க் முகேஷ் சௌத்ரி தெரியல இறக்குனானுங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு பேட்ஸ்மேன் தூக்கிட்டானுங்களே. ஏற்கனவே எந்த லைன் அப்ல இருந்து ஒரு பேட்ஸ்மேன் கம்மியா தான் போனாங்க. ஆமா, இன்னைக்கு ஹூடா லாஸ்ட் மேட்ச் இல்ல, ட்ரிபாத்தி தூக்கிட்டாங்க, ஹூடாவை தூக்கிட்டாங்க. வேற யாரு? ஓவர் டென்னியும் தூக்கிட்டானுங்களோ? ஓவர் டென்னியும் தூக்கிட்டாங்க. ஒரு பவர் ஹிட்டரே இல்ல மிடில் ஆர்டர்ல, அதுதான் பிரச்சனை. பவர் ஹிட்டர் வந்துட்டு 43 ஃபார்மர் மட்டும் தான், அவர் மட்டும் தான் இருக்காரு. ஆமா ஆமா, டூபே இருக்காரு. டூபே வந்துட்டு டூபே இம்பாக்ட் பிளேயர். இதுல என்ன ரொம்ப சேடான விஷயம்னா, பர்பிள் கேப்ப நாங்க வச்சுக்கிட்டே ஃபம்பிள் பண்றோம் பத்தியா. அதுக்கு ஆக்சுவலி அது ருத்து மேல ஒரு அன்மா இருக்கு. அப்படியே வருவோம். யாரு அவனுக்கு தான் டாஸ் ஜெயிச்சானுங்க. டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துட்டானுங்களா அவனுக்கு ரீசெண்டா. சரி இவனுக்கு எப்படியே டாஸ் ஜெயிச்சாலும் சேசிங் தான் எடுக்க போறானுங்க, தோக்கதான் போறானுங்க அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு பேட்டிங். ஆமா, உங்க ஆள் ஃபேஃப் வேற கரெக்டா இன்னைக்கு மேட்ச் விட்டு விளங்கிட்டாரு. என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஆடவே இல்லை. அது வந்துட்டு குலசாமிக்கு எதிராக விசுவாசம் என்னைக்குமே அவர்தான் எவ்வளவு பண்ணுவாரு. இங்க கொஞ்சம் பண்ணாதானே நடக்கும். அது கரெக்ட் தான். அவனுங்க யாரு? ராகுல் ஃபர்ஸ்ட் ஓவரே கலில் விக்கெட் எடுத்துட்டாங்க. இவன் விக்கெட்ட செம்ம ஓவர் தான். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் நல்லா போடுறான். ஆக்சுவலி கலில் டீசென்ட்டா போயிட்டு தான் இருக்கான், கன்சிஸ்டன்ட்டா நல்லா போடுறான்டா. ஆமா, ஆக்சுவலி கலில் அகமது ஃபர்ஸ்ட் ஓவர்ல 1 ரன் விட்டுருப்பான், செகண்ட் ஓவர்ல 10 ரன் விட்டுருவானுங்க. அதுதான் அதுலயே ஒரு மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எடுத்த அப்புறம் அவங்க செகண்ட் ஓவரே முகேஷ் சௌத்ரி மொத்தமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்த ப்ரெஷரையுமே 19 ரன் கொடுத்துட்டாரு மொத்தமா நினைக்கிறேன் ஓவர்ல. ஆக்சுவலி முகேஷ் சௌத்ரி நான் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி ஃபர்ஸ்ட் ஓவர்ல எல்லாம் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. இன்னுமே இது ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன் தான். ஒரு மேட்ச் மேபி பேட், சம் டேஸ் குட், சம் டேஸ் ஷிட் மாதிரி மேபி இது அப்படின்னு தான். பட் ஸ்டில் அந்த கேட்ச் விட்டதுல எனக்கு கடைசியில இவன் ராகுல் கேட்ச் விட்டுருவாங்க. அதுதான்
பட் ஐ திங்க் அதுக்கப்புறம் இவனுங்க பவர் பிளேயர் அவர்கள் ரிகவர் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன்ல. அந்த 6 ஓவரில் எவ்வளோ 50-60 ரன் வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பவர் பிளே வந்துட்டாங்க. தென் அப்புறம் அப்படியே கேஎல் ராகுல் அந்த கமெண்ட்ரிலே தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அவனுக்கு கேப்டன்சி இல்ல, சோ அவன் ஜாலியா ஆடிட்டு இருக்கான். அவர் ரியலாவே ஜாலியா தான் ஆடிட்டு இருந்தான். நீங்க ரொம்ப செம்ம கிளாஸ் ஆடிட்டு இருந்தான். லைக் அவனா இந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் நான் ஆடி பார்த்ததே கிடையாது. லைக் இவ்வளவு ஃப்ரீயா இவ்வளவு அட்டாக்கிங்கா செம்ம ஆடிட்டு இருந்தான். வந்து அபிஷேக் போறலும் வந்த உடனே அவனும் அடிக்க ஆரம்பிச்சாரு. விக்கெட் போச்சோ இல்லையோ மயிறு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சானுங்க. அததான் நம்ம டீம்ல எவனும் பண்ண மாட்டான். ஆமாண்டா, அபிஷேக் பொருள் அடிக்கிற ஆளே இல்லடா. அவன் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் தட்டி தான் ஆடிட்டு இருப்பான். இன்னைக்கு அவனே வந்து அந்த சௌத்ரி ஓவர் கிடைச்சோடனே அப்படியே ஏறி போயிட்டான். கன்சிஸ்டன்டா ஒரு பவுண்டரி வந்துட்டு மஸ்டா ஒரு ஓவர் கடிச்சிட்டே இருந்தாங்க. அவுட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்டா ஒரு பவுண்டரி. கரெக்ட். அது அவனுக்கு அடிக்கிற 4 ஷாட்ஸ் கூட அவ்வளோ ரிஸ்கியாலாம் இல்லை. லைக் ரொம்ப அழகாக தான் அடிச்சானுங்க அவனுக்கு பவுண்டரிஸும். அண்ட் அப்படியே அவனுக்கு ஸ்கோர் வந்துருச்சு. அண்ட் ஆக்சுவலி இன்றைக்குமே அஸ்வின் போட்டானுங்க பவர் பிளேயில். எதுக்குன்னு தான் தெரில. அவனை வந்து ஐ மீன் அவ்வளோ டீசெண்டாக தான் போட்டான் ஓவர். இருந்தாலும் எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும்னே தெரில அஸ்வின் பவர் பிளேயில் போடுறதுக்கு. ஏன்னா தர்மடி வாங்கிட்டு இருக்கான் எல்லா மேட்சுமே. அதுக்கப்புறம் போட்டான் ஓவர். இருந்தாலும் அதான் எதுக்கு தேவையில்லாமல் அவருக்கு ஏற்கனவே அடைய வாங்கிட்டு இருக்கான் ஆன்லைனில். ஸோ அவனுக்கு கொஞ்சம் கம்முன்னு பதுக்கி வைங்கன்னா வைக்க மாட்டானுங்க. பட் அதுக்கப்புறமே டக்குன்னு ஜடேஜா வந்து விக்கெட் எடுத்துறான்னு நினைக்கிறேன். ஜடேஜா தானே எடுத்தான். ஆமா, ஜடேஜா வந்துட்டு இவனுடைய விக்கெட் எடுத்துருவான். லைக் அந்த போரலோட விக்கெட் எடுத்துருவான். ஈவன் வந்த உடனே விக்கெட் விழுக்கும். அக்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் பால் ஆடும், வந்த உடனே 6 ஜடேஜா டேக் ஆன் பண்ணுவான். அதுதான்டா இன்டென்ட், புரிஞ்சுக்கோங்கடா. என்னடா அக்ஷர் பட்டேல் எனக்கு அவ்வளோ புண்டெல்லாம் ஆடிட்டு இருந்தான்டா. செம்ம ஜாலியா இருந்தாரு. நம்ம மாடர்ன் காந்திஜி வந்து பயங்கரமா ஆடிட்டு இருந்தான் இன்னைக்கு. அதான் லைக் அது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. அதான் பார்க்க அப்படியே காந்தி மாதிரி இருப்பான்டா. லைக் எப்படி சொல்றது, கரெக்டாக அவனுக்கு ஏற்ற மேட்சப் வேற எடுத்து ஜடேஜாவை சொருகிட்டான் ஃபர்ஸ்ட். ஐ திங்க் அவன் எல்லாரையுமே அடிக்க பார்த்தோம். ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினான் அக்ஷர். அண்ட் அப்புறம் யார ஜடேஜா ரிஸ்வி வந்தான். ரிஸ்வி வந்துட்டு அவனும் லைக் எல்லாருமே வரானுங்க, ஒரு 4 ஒரு 6 அடிக்கிறானுங்க, ஒரு 20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறானுங்க. லைக் அதுலயே அவங்களுக்கு ஸ்கோர் ஆயிடுது. நம்ம ஆர்டர்ல அதான் பிரச்சனையே, அவுட் ஆனா சிங்கிள் டிஜிட். கரெக்ட். அண்ட் ஐ திங்க் ரிஸ்விலாம் சிஎஸ்கேக்கு போன வருஷம் இப்படிலாம் இல்லை, தடவிட்டு இருந்தான், பயங்கரமாக தடவிட்டு இருந்தான் சிஎஸ்கேக்கு போன வருஷம். ஆனால் இந்த வருஷம் அவனுங்களும் நம்பியும் மேலேயும் ஏற்றி விட்டானுங்க, 2 டவுன்லேயே இறக்குனானுங்க. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி இவன் கரெக்டாக ஸ்பின்னரையும் அடித்தான். அண்ட் ஐ திங்க் ஆஷ்னால 2 ஓவர் தான் போட்டார் இன்னைக்கு. என்ன மைத்துக்கு வந்து அவனுக்கு 2 ஓவர் தான் கொடுத்தானுங்கன்னு தெரியல. நல்லா தான் போட்டுட்டு இருந்தான் இன்னைக்கெல்லாம். ஆமா, அஸ்வின் இன்னைக்கு 3 நினைக்கிறேன், 3 ஓவர் போட்டான். ஆக்சுவலி 100 அகமதுக்கே 3 ஓவர் தான் கொடுத்தாங்க, 4 ஓவர் கூட கொடுக்கல. கரெக்ட். அண்ட் ஜடேஜா முடிக்கல. முகேஷ் சௌத்ரிக்கு 4 ஓவர்ஸ் ஆக்சுவலி. லைக் அதுதான் எனக்கு புரியவே இல்லை. கரெக்ட். ஏன்னா நடுவுல வந்துட்டு இவனும் நல்லா ஆடினா. யாரு அவன் பேர் என்ன, இப்போ ஒரு பேர் சொன்னீங்களா, ரிஸ்விக்கு அடுத்து யார் அந்த அந்த இவன் வந்தான் லைக் ஸோ இவனுங்க ஏதாச்சும் ஒரு ஸ்பின் அட்லீஸ்ட் இவன். ஏன்னா சென்னை வந்து எவ்வளோ அந்த ஸ்பின்னுக்கு தான் ஏதோ சேப்பாக்கில் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அண்ட் 3 ஸ்பின்னருக்கு தான் 40 கோடி கிட்ட எடுத்திருக்கானுங்க. அண்ட் இவன் ஒரு ஸ்பின்னருக்கு கூட 4 ஓவர் கொடுக்க மாட்டான் மொத்தமாக. ஸோ அது என்ன டாக்டிக்ஸ்ன்னு எனக்கு தெரியல. சரி, தலையாச்சும் போய் சொல்லலாம் ஏதாச்சும், என்னப்பா என்ன பண்றீங்கன்னு சொல்லி தலை போய் சொல்லலாம். இல்ல அவன் தெரியல, சொல்ல வேணாம். தலை வந்து பிக்னிக் வந்து அவங்க அப்பா அம்மாவோட கூப்பிட்டு வந்து தலையோட இன்டென்ஷனே இன்னைக்கு சரி வந்துட்டு ஒரு விக்டரியை ஜெயிச்சிடணும்னு நினைச்சுதான் அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வந்தாரு போல. எனக்கு தெரிஞ்ச ஏதோ சிம்பத்தி கார்டுக்காக கூட்டு வந்தான்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒரு டைவர்ஷன் பண்ணலாம், ரிட்டையர்மெண்ட் கிமிக் சொல்ல முடியாது. இல்லன்னா தலை ரிட்டையர்மெண்ட் அனுப்பு லைக் வராதுன்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லிட்டு அப்படியே டிக்கெட் காசை ஏற்றி விட்டுட்டு நேத்து ஈவினிங்கே கிளப்பி விட்டானுங்க ரூமர். ஐ ஹோப் இட்ஸ் நாட் லாஸ்ட் மேட்ச் ஃபார் தோனின்ட்டு. கரெக்ட். டீம் நல்லா இல்ல, டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட்ஸ் வேற எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு போல. சிஎஸ்கேக்கு முன்னாடி 20K வித்துட்டு இருந்தாங்க, இப்போ 10K, இப்போ ரீசெண்டா 6K தான் வித்துட்டு இருக்காங்க போல. ஆமா, நீங்களாம் மேட்ச் ஆரம்பிக்கிறது முன்னாடி வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக இப்படி இருக்காது, ஏன்னா டிக்கெட் கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு லைட்டாக டிமாண்ட் குறைஞ்சிருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் ஃபுல்லாக வித்துருவானுங்க சொல்ல முடியாதால. அடுத்த மேட்ச் அவன் வந்து ஆடிட்டான்னு வையன், சொல்லுங்க அடி போயிட்டானுங்கன்னா மறுபடியும். எனக்கு இந்த கமெண்டேட்டர்ஸ் பாக்ஸ் எங்க இருக்கோ அங்க இந்த மண்ணெண்ணையை குத்தி நெருப்பு தெளிச்சுட்டானுங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எனக்கு இவனுங்க
எனக்கு இந்த பழைய மேட்ச் கூட லைக் 1 பால் 9 ரன்ஸ் தான் இருந்துச்சு. அவனுங்க ஸ்டில் நோ பால் வந்துரும் தலா 6. அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு என்னடா யாரா இல்ல என்ன பிரச்சனைனா இவனுங்களே இதுக்கு முன்னாடி கிரிக்கெட்டர் தான் வேற. சோ இவனுக்கு சும்மா ஏதோ அது சிஎஸ்கே ஆடுறாங்க பாதி பேர் மரண டெலிவிஷன்ல சுத்திட்டு இருக்கானுங்க, என்னன்னு தான் தெரியல. பட் யா அந்த விஷயம் ருத்துராஜ் கிட்ட அந்த அது ஒரு வன்மம் இருக்கு எனக்கு. இது பவுலிங் ரொட்டேஷன் வந்து ஒழுங்காவே பண்றது இல்லை எப்பயுமே. எதுவும் தெரியல எனக்கு, ஸ்பின்னர் மேலே வன்மமா இல்லை ஜடேஜா மேலே வன்மமான்னு தெரில. ஜடேஜா மேலே வன்மனா நல்லது தான், அது எதுவும். பட் யா எதுக்கு அவனுங்களுக்கு ஓவர் கொடுக்க மாட்டான்னு தான் தெரில ஃபுல்லாக. ஏன்னா அவனுக்கு டீம் எடுத்த பாயிண்ட்டே ஹோமில் ஜெயிக்கணுன்ட்டு தான் ஸ்பின் போட்டு, அதே பண்ண மாட்டானுங்கன்னா அது யூஸே இல்லை அந்த டீம் எடுத்து. ஸோ யா சாரி பேக் டு திஸ் திங். இன்னைக்கு ஆக்சுவலி 100 கூட அவ்வளவு நல்லா போடல, ஒரு விக்கெட் எடுத்தானே தவிர அவனையும் போட்டு பொழந்துட்டாங்க. கேள்றா செம்ம, யாரு ஒரு பவுலர் பார்க்கல. எல்லா ஓவருமே ஃபர்ஸ்ட் பால்ல பவுண்டரி அடிக்க பார்த்தாண்டா. ஸோ அவனுக்கு அப்படியே கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஸ்கோர் செம கிளாஸாக ஆடினா. இவன் மட்டும் வேற பிச்சில் ஆடிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான். அண்ட் ஐ திங்க் அவனுக்கு சப்போர்ட்டும் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. லைக் வர எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பவுண்டரி அடிச்சு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ அவனும் அப்படியே ஆடுறான். லைக் இந்த பேட்டிங் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு மற்ற பேட்ஸ்மேனுக்கு. டக்குனு போயிட்டாங்க. ஆக்சுவலி பார்க்கும்போது தான் இவன் ஆடும்போது தான் தெரியுது. ஆக்சுவலி கேஎல் ராகுல் சென்னைக்கு ஒரு நல்ல பிக்காக இருந்திருப்பான். யோசிச்சு பார்த்தா கீப்பிங்கும் தோனிக்கு சக்ஸஸராக இருக்கும், கேப்டன்சியும் பண்ணியிருக்கான். அண்ட் எங்கே வேணால் ஆடுவான், மிடில் ஆர்டரும் ஆடுவான், டாப் ஆஃப் தி ஆர்டரும் ஆடுவான். ஆக்சுவலி நல்ல பிக்காக இருந்திருக்கலாம். பட் தெரியல, மேபி ருத்து அண்ட் கேஎல் ராகுல் ரொம்ப சிமிலர் லைக் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவானுங்க. மேபி அது ஒரு பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ருத்து வந்துட்டு ஏன் ஓப்பனர் ஆடுறது முதல்ல வரும். அவன் வந்துட்டு இது ட்ரை பண்றான்னு தலை. கண்டிப்பா இந்தியன் டீம் நம்பர் 3 வர பாக்குறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பாட் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கு அந்த டீம்ல. இப்போ ஃப்ரீனா என்ன அவன் 50 ஓவர்ஸ் வந்துட்டு லெஸ் மார்ஜின்னு சொன்னான். ஆக்சுவலி கலில் ஒரு ஓவர் நடுவில் நல்லா போட்டான்டா. இவன் ரிசீவ் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டான். அதுக்கு அடுத்த ஓவர் பத்திரானா நல்லா போட்டான். அப்புறம் தான் முகேஷ் சௌத்ரி கொடுத்துறாங்க. சோ அந்த ஓவர் தான் மறுபடியும் அப்படியே போயிடுச்சு மொமெண்டம் ஃபுல்லா. ஆக்சுவலி பத்திரானா இல்லனா பத்திரானால தான் அந்த 200 யாருமே ரீச் பண்ண மாட்டேங்கிறாங்க டீம் நம்ம பவுலிங்ல. லைக் அவன் 18th ஓவர் 20th ஓவர் 16th ஓவர்லாம் போட்டுறான். ஏதாச்சும் புல் பேக் பண்ணிடுறான் அவன். சம்திங் ஏதாவது புல் பேக் பண்றான். இல்லனா ஒரு மாதிரி அந்த வைட் கிட்ட போடுற மாதிரி போட்டுட்டு ஏதோ பண்றான். லைக் அவனோ இல்லனா ஈவன் அந்த 20th ஓவர் சம ஓவர் ஒரு பவுண்டரி கூட இல்லன்னு நினைக்கிறேன் அந்த ஓவர்ல. ஆக்சுவலி கேஎல் விக்கெட் தான் நினைக்கிறேன். ஆமா அந்த ஓவர்ல கேஎல் ராகுல் விக்கெட் எடுப்பாங்க. பவுண்டரி இல்ல, பிகாஸ் 179 ல இருந்து 180 ரொம்ப கம்மி ரன்ஸ் தான். ஆக்சுவலி ஐ திங்க் பத்திரானா போட்ட கடைசி 2 ஓவர்லயுமே அவன் 2 ஓவர்லயும் பவுண்டரி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சோ பவுண்டரி கொடுக்கல. அவ்வளவு புல் பேக் பண்ற கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு இவ்வளவு பவுலர்ஸ் பிரஷர் லைக் சிலதெல்லாம் வந்துட்டு அந்த ப்ரொஜெக்டட் ஸ்கோரே 220 230 எல்லாம் இருக்கும். அப்போ கூட 180 வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸ்கோரு. பட் ஆக்சுவலி ஐ திங்க் சிஎஸ்கே டெத் பவுலிங் பிரச்சனை நினைக்கிறேன். போன மேட்ச் கூட ராஜஸ்தான் கூட பார்த்தோன்னா ராஜஸ்தான் எவ்வளோ அடிக்க வேண்டியது, இவனுங்க நல்லா புல் பேக் பண்ணிட்டானுங்க கடைசி ஒரு 4-5 ஓவரில். அது பிரச்சனை இல்லை. இவனுங்களுக்கு தான் ஒன்று பவர் பிளே பவுலிங் கூட இந்த மேட்ச் ரொம்ப மோசம்லாம் இல்லை, லைக் டீசென்ட் ஓகே தான். பட் அடுத்ததான் மெயினா பேட்டிங்க்கு வரணும். செகண்ட் இன்னிங்ஸ் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் பேட்டிங்ல லாஸ்ட் ஓவர் தல ரன் அவுட் பண்ணாரு. வரீங்க அது ஜடேஜா தல காம்போவா? ஆமா ஜடேஜா ஸ்பெஷலா ஐபிஎல் பேசணும். ஆமாடா இந்த வயசுலயும் அப்படி அடிக்கிறாரு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா ஸ்டம்புக்கு பின்னாடி இவ்வளவு நல்ல ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இருக்க மனுஷனுக்கு ஏன் பேட்டிங் வரும்போது குறைஞ்சிருதுன்னு தெரியல. ப்ரோ 10 ஓவர்ல இந்த பால் ஃபாஸ்டா வருது இல்ல, மனுஷன் 15 ஓவருக்கு மேல தான் ஒரு மைண்ட் செட்டோட வருவாப்ல. அவரை 10ல இறக்கி நீங்க மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா நான் இதுக்கு வந்துட்டு தோனிக்கு காக் பண்ணல கைஸ். இன்னைக்கு வந்துட்டு இட்ஸ் வாஸ் வெரி லைக் லாஸ்ட் கூட ஐ ஃபெல்ட் லைக் தட் அந்த ஒரு மேட்ச்ல 30 runs in 16 balls அடிப்பான். பட் அவரு லைக் நிறைய டொக்கு வச்சுட்டு தான் லைக் அப்போ வந்துட்டு லைக் இட்ஸ் லைக் he can hit, he has intent to hit, but அது கூட இட்ஸ் ஃபைன் லைக் ஓகே அது ஒழுங்கா போலையோ சம்திங் லைக் தட். பட் திஸ் வாஸ் வெரி இது 10 ஓவர் ஆரம்பிச்சாங்க. ஒரு பேச்சுக்கு தான் அவர் முன்னாடி வர சொன்னா உண்மையாலே எனக்கு முன்னாடி இறக்கி விட்டாங்க. 10 ஓவர்லயே இறக்கி விட்டாங்க, எல்லாம் அவுட் ஆயிட்டானுங்க. அதுதான் ரொம்ப ஐ திங்க் போன மேட்ச் ஃபிளமிங் சொன்னான்னு நினைக்கிறேன். தோனினால 10 ஓவர்லாம் ஆட முடியாது இப்போ.
அவனுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் ஒரு உண்மையாலே இன்னைக்கு இறக்கி ஆட விட்டானுங்க 10 ஓவர். பாவம் அவனாலையும் ஓட முடியல, அந்த இன்னொரு தாலி விஜய் சங்கர்னாலையும் ஓட முடியல. பொறுமையா வருது. சரி, செகண்ட் இன்னிங்ஸ்குள்ள போயிடலாமா? போயிடலாம் guys. ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் யாராவது சொல்ல வரீங்க ரஷ்யா? லாஸ்ட் வேர்ட்ஸ். சரி விடுங்க. ஐ திங்க் செகண்ட் இன்னிங்ஸ் நான் ஒரு நம்பிக்கையில இருந்த 10 ஓவர் முடியக்கு அப்புறம் ஓகே உண்மையிலே நம்பிக்கையில இருந்தியாடா? நான் சத்தியமா சரி 180 பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் 176 அது ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருவாங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப லெஸ் தென் 10 ரன்ஸ் தான் தோக்கறனால ஓகே. சோ நான் என்ன யோசிச்சேன்னா மை திங் வாஸ் ஓகே 3 மேட்ச் ஆயிடுச்சு, பவர் பிளேல பெர்ஃபார்ம் பண்ணல. கான்வேயும் நான் ஆக்சுவலி கான்வே, ருத்ராஜ், ரச்சின் ரவீந்திராவை பெஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். பட் அவனை பண்ணல. நான் ரச்சின் ரவீந்திராவை 1 டவுன் இறக்குவாங்கன்னு நினைச்சேன், அதுவும் பண்ணல. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ருத்து ஓப்பனிங் தான் ஆடி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு ஸ்டார்ட் கொடுத்துக்கணும். இல்லை ஆக்சுவலி இப்போ வரது ஓப்பனிங் மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒரு விக்கெட் போயிடுது, அவனுக்கும் தேவையில்லாத ப்ரெஷர் இருக்கு. ஆக்சுவலி இந்த ஐபிஎல்ல நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ருத்ராஜ் நீ சொன்னது கரெக்டா, அவன் அந்த ஸ்பாட்காக ஆடுற மாதிரி இருக்கு. பிகாஸ் அவன் அந்த ஓப்பனிங் ஆடும் போது ரொம்ப கிறிஸ்பா ஆடுவான். லைக் லாஸ்ட் சீசன்ஸ்லாம் நல்லா கிறிஸ்பா ஒரு மாதிரி அவசரப்பட்டு ஹிட் பண்ண மாதிரி தெரியல. லைக் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல அது கிளிக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவன் அவசரப்பட்டு அடிப்பான், 50 ரன்ஸ் எடுத்துட்டு அவுட் ஆயிடுவான். லைக் இட் கிளிக் ஆஃப்டர் 2 matches. லைக் ஆஃப்டர் தட் மேட்ச் இட் டிடன்ட் கிளிக். what I feel and he's trying the same thing. But I think Rajasthan match decent ஆனா நினைக்கிறேன். Around 50 கிட்ட போறாங்க, 55 கிட்ட போறாங்க. இல்ல ராஜஸ்தான் ராஜஸ்தான் மேட்ச் ரீசெண்டா ஆனா. பட் தி திங் இஸ் தட் அவன் அந்த ரோஹித் சர்மா T20 அப்போ T20 இல்ல இதுல வேர்ல்ட் கப்ல ஒரு ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி இவன் 1 டவுன்ல கொடுத்துட்டு இருந்தான். எனக்கு அந்த அந்த டாக்டிக்ஸ் புரியல. ஹோல் பேட்டிங் யூனிட்டாவே கிளிக்கே ஆகல. எவனா ஒருத்த மட்டும் தான் ஒரு மேட்ச் ஆடுறான்னா அது எப்படி நாளைக்கு ஆகும்? யாருமே கிளிக் ஆக மாட்டேங்கிறாங்க. ஒன்னா பால் சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் வந்து அடிச்சுட்டு அவுட் ஆனா ஓகே, பாலும் சாப்பிட்டுட்டு அவுட்டும் ஆயிட்டு போனா அப்புறம் எதுக்கு? எல்லாருமே அதான் பண்றாங்க. பட் ஐ திங்க் ருத்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடி தான் ஆகணும். ஏன்னா அவன் லைக் இப்போ தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கான். ஸ்டார்டிங் லைக் ஜோன்ஸ் சொன்ன மாதிரி ஒரு யூஸ்வலா ஏர்ல போற மாதிரி ஃபர்ஸ்ட் அவ்வளோ ஷார்ட்ஸ் அடிக்க மாட்டான், கிரவுண்ட்லேயே ஆடிட்டு. ஏன்னா இவனுங்க ருத்துராஜும் கான்வே யூஸ்வலாக பவர் பிளே ஆடும்போது ஸ்கோர் அவ்வளோலாம் வராது. லைக் 50 வரும், நோ லாஸ் வச்சிருப்பானுங்க. எப்பவுமே நோ லாஸ். அது ஒரு ஆனா இப்போ ஒரு ஆஃப் சைட்ல 4 அடிப்பான், அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கரெக்டா அடிப்பான் அந்த ஆஃப் சைட் 4, அது நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ட்ரேட் மார்க்கா இருக்கும். பட் இந்த வாட்டி அவுட் ஆனதும் சரி, ஆர்சிபி கூட அவுட் ஆனதும் ஆல்மோஸ்ட் ஒரே டைப் ஆஃப் டிஸ்மிஸல் தான் நினைக்கிறேன். சேம் ஃபீல்ட் செட்டப் தான், சேம் பால், அதே ஷாட்ல அடிச்சாங்க. சோ யா அண்ட் ரச்சினும் ரொம்ப லூஸ் டிஸ்மிஸல். லைக் அது தெரியல, யாராவது ஸ்லோ பால் போட்டு அவனை டிசீவ் பண்ணிட்டானுங்க. ஸோ யா அது சொல்றது ஒன்றும். ஐ திங்க் எவ்வளோ 3 ஓவரில் 2 விக்கெட் போயிடுச்சா? 4 ஓவர் ஆச்சா? 4 ஓவர் நினைக்கிறேன். ஆக்சுவலி 2 விக்கெட் போனது. ஃபர்ஸ்ட் ஓவர் 10 ரன் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் 10 ரன் அடிச்சாங்க. செகண்ட் போட்டாங்க. செகண்ட் ஆமா, யாரு முகேஷ் குமார் தான் இவன் எடுத்தானோ, யாரு ரச்சின் எடுத்தான். ஸ்டார்க் வந்து திருப்பியும் அதுக்கடுத்து யார் வந்தா? அதுக்கப்புறம் தான் விஜய் சங்கர் இருந்தானோ. ஆமா, அது எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் விஜய் சங்கர் நம்பர் 4 பேட்ஸ்மேனா நான் வந்து ஒரு தெரியல, அவன் ஃபினிஷர் கூட சொல்ல முடியாது. அவனை என்னன்னே சொல்றதுனே தெரியல எனக்கு. லைக் அவனை ஒரு இதுல பார்த்தா பாவமா தான் இருக்கு, பாவமா தான் இருக்கு அவனை பார்த்தாலே. என்ன சொல்றதுனே தெரியல. அது என்ன நினைக்கிறீங்க? உங்க ஸ்கூல் மேட் தான் விஜய் சங்கர். ஃபன் ஃபேக்ட். நான் அது திருப்பி இந்த விஷயம் அதை பத்தி விட்டுருக்கேன். நீ தான் கிளைம் பண்ணணும் அவனை. இல்ல வேணாம், நாங்க டிஃபெண்ட் பண்றோம், விட்டுருக்கேன். பட் அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. ஆனால் ரன் வந்துட்டு இருந்துச்சு லைட்டா. அவங்க பவர் பிளே முடியறப்ப 46 ஃபார் சம்திங் இருந்தானுங்க. ஆனா கடைசியில கான்வே அவுட் ஆயிட்டான்ல பவர் பிளேக்குள்ளேயே. யாரு அந்த விக்ரஜ் செம்ம யங் பிளேயரா இருக்கான் உங்க டீம்ல. ஆக்சுவலி அந்த விப்ரஜ் நிகாம் வந்துட்டு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸே சூப்பரா இருக்கு. ஏதோ மேட்ச்ல வந்துட்டு பொழப்பான். அந்த அசுதோஷ் சர்மா ஜெயிச்சு கொடுக்குற மேட்ச்லாம் அவன் வந்து பயங்கரமா அடிச்சு அவுட் ஆயிடுவான். ஆமா, ஐசி ஸ்டார்ட் பண்ணி வைப்பான் அந்த மேட்ச்ல. இது சரியான அது அண்ட் இந்த மேட்ச் தைரியமா போட்டான், நல்லா தூக்கி போட்டான் பால. செமையா விக்கெட். ஜடேஜா பண்ண வேண்டியது அவன் பண்ணிட்டு இருக்கான். ஒரு காலத்துல ஜடேஜா இந்த வேலையே இதுதான், விக்கெட்ஸ் எடுப்பான், வந்துட்டு தூக்கி அடிச்சு 6, அது ஒரு 4 6 போகும், அப்புறம் அவுட் ஆயிட்டு போயிருவான். ஆக்சுவலி ஜடேஜாவோட ரிட்டென்ஷனும் சிஎஸ்கேவோட பிளான் பயங்கரமா ஃபக்கப் பண்ணதுன்னு நினைக்கிறேன். 18 கோடி வர்த் பிளேயர் கண்டிப்பா இல்ல. இப்ப பார்த்தோம்னா இப்போ 4 ஓவர் போட மாட்டான் கண்டிப்பா.
பேட்டிங் சொல்லவே தேவையில்ல. வந்து எப்படி சொல்றது, பவர் ஃபினிஷரும் இல்லை, பவர் ஹிட்டரும் இல்லை. அந்த 18 கோடியும் 2023 ஐபிஎல் ஃபைனல் 2 பால்ஸ் தான். அதுக்காக தான் அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, திரும்பி மேட்சுக்கு வந்தோன்னா கான்வே அவுட் ஆன அப்புறம் யார் வந்தா? அப்பதான் டூபே வந்தானோ. நான்லாம் டூபே வந்தானே இன்னைக்கு செமையா சம சீன் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாதி நினைச்சதால ஒரு சீன் வந்துச்சு, நினைக்காம. ஏய் ஆக்சுவலி டூபே ஸ்டார்டிங் கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணான். ஆனால் ஏதோ ஒரு பால் ஸ்ட்ராட்டஜிக் டைம் முடிஞ்சோன்னு நினைக்கிறேன், சிக்ஸ் அனுப்புனான். அண்ட் பை த வே பேக் டு பேக் மேட்சஸ்ல சென்னைக்கு ஃபர்ஸ்ட் 6 10th ஓவரில் தான் வருது. ஸோ அது ஒரு சின்ன கைத்தட்டல் பண்றது. ஆறுச்சாமின்றாங்க, அது வர மாட்டேங்குது. The thing is, துபே அவுட் ஆனாலும் ஒரு மாதிரி இன்டென்ட் காட்டி அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது, விச் இஸ் நாட் ஆன் த ஃபர்ஸ்ட் 3. சச்சின் ரவீந்திரா வந்துட்டு மேன் ஆஃப் த சீரீஸ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில லைக் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபெக்ட்டா ஸ்கோர், அவ்வளவு பெரிய ஸ்கோர் இல்ல அது. சோ அதனால அவன் எடுத்துட்டு போயிட்டான். அந்த ட்ரிக் வந்துட்டு செகண்ட் மேட்ச்ல இருந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. பிகாஸ் 30 பால்ஸ்ல அவன் லைக் 30+ ரன்ஸ் இருக்குது. அதுதான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரச்சினோட கேம் அது கிடையவே கிடையாது. அவன் அடிச்சுதான் ஆடுவான், நியூசிலாந்துக்கே கூட அடிச்சுதான் ஆடுவான் ஓரளவுக்கு செட் ஆனதுக்கு அப்புறம். ஏன் இவ்வளவு ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான்னு புரியவே இல்லை. அவன் ஃபர்ஸ்ட் சீசன்ல கூட அவுட் ஆனாலும் அடிச்சுட்டு தான் அவுட் ஆயிட்டு இருந்தான். ட்ரை பண்ணுவான். இந்த சீசன் ட்ரையும் பண்ணாம லைக் ருத்துராஜ் அந்த ரோல் எடுத்த மாதிரி இருக்கு. ருத்துராஜ் வந்து இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனா ருத்ராஜ் ரொம்ப கண்டென்ட்டா ஆடுவான். அவன் ஆக்சுவலி கேஎல் ராகுல் இந்த மேட்ச் எப்படி ஆடினானோ அந்த அளவுக்கு இல்ல. பட் ஸ்டில் வந்துட்டு அவன் அந்த யாருமே லைக் அப்படியே ஒரு மாதிரி போகும், டக்குனு ஒரு 6-4, அப்புறம் அப்படியே ஒரு 6-4. அவன் அப்படி ஆடிட்டு இருந்தான் அந்த சீசன். பட் ஏன் இப்படி 1 down ஆடி கொலப்பறான்னு தெரியல. ஆமாமா, அது வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு கேட்டா அவன் அனுப்பலாம் ஓப்பனிங். ஆனா ரச்சின் நியூசிலாந்துக்கு சுக்கி 1 down தான் ஆடுவான். இல்ல ஓப்பனிங்கும் பண்ணுவான். ஓகே, தெரியல எனக்கு. அப்ப என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. கான்வே பாடுறதுல நியூசிலாந்துல ஆக்சுவலி லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 1 year கான்வே தூக்கிட்டானுங்களா? ஓகே, அப்படின்னா ஏன்னா இந்த ஏற்கனவே இந்த பேட்டிங் லைனப்ல இருந்து ஒரு பேட்ஸ்மேனை ரிமூவ் பண்ணிட்டானுங்களா இப்போ. லைக் போன மேட்ச் ஆடினதுல இருந்து ஓவர்டன் இல்ல, பிளஸ் ட்ரிபாத்திக்கு பதிலாக தான் யார் இவர் வந்திருக்காரு, கான்வே. ஸோ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ஓவர்டனுக்கு ஸ்டில் ஒரு 2 மேட்சஸ் கொடுக்கலாம். பிகாஸ் அந்த ஐ மீன் ஒரு 6 தான் அடிப்பான். பட் அகெயின் லைக் மேபி ஓவர்டனுக்கு பவுலிங் தான் அடிச்சுட்டாங்க, நொறுக்கிட்டாங்க போன மேட்ச். பேட்டிங் மேபி கொஞ்சம் இவனுங்க தப்பு தான்டா. ஓவர்டன் பவர் பிளே பவுலர்லாம் கிடையாது. இவனுங்க சும்மா தூக்கி கொடுத்துறானுங்க பவர் பிளேல. சரி இப்போ அடி வாங்கிட்டான் கரெக்ட் தான், ஆனால் பவர் பிளே பவுலரே இல்லை. அண்ட் போன மேட்ச் இன்டென்ட்டும் காமிச்சான் இல்லையா இவனுக்கு. என்ன 3 பால்ல 17 ரன்னா என்ன அதை அடிச்சிட முடியும். அதுதான் ருத்துபாலதான் திருப்பியும் ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறான். சேப்பாக்லாம் ஸ்பின் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு ட்ராக் ரெடி பண்ணணுங்க. இது ரொம்ப ஸ்பின் ஆற மாதிரிலாம் தெரியல அந்த ட்ராக். ஆனா இந்த ட்ராக்ல அவனுங்க ஸ்பின்னர் சூப்பரா போட்டானுங்க. எனக்கு 2 ஸ்பின்னர் ரொம்ப நல்லா போட்டானுங்க. அவனுங்க யூஸும் பண்ணாம. ஏன்னா அவன் டூபேக்கெல்லாம் தைரியமா 6 அடிச்சப்புறமும் தைரியமா தூக்கி மறுபடியும் அதே மாதிரி போட்டான் பால் மேல. நம்ம ஆர்ச்சமி வந்து மலுமட்டத்தனமா லீடிங் வச்சு கொடுத்து கேட்ச் கொடுத்துட்டாரு. அப்புறம் தான் வந்தாரு, யார் வந்தாரு, ஏன்னா அப்பயே முடிவு ஆயிடுச்சுரா. ஏன்னா 4 விக்கெட் போயிடுச்சு அப்போ 10 ஓவர் கிட்ட 9 அப்போல்லாம் இன்னொரு விக்கெட் வந்து தோனி தான் வந்தா. அவனுக்கு உள்ள என்ன ஆடுவான்னு எனக்கு ஆகிடுச்சு. தோனி 10 ஓவர்ல என்ன ஆட போறான். அஸ்வின் அனுப்பியிருந்தேன். அஸ்வின் லாஸ்ட் டைம் அனுப்புனதுலயே மொத்தமா குக் பண்ணிட்டாங்க தலைய. ஸோ அதனால தோனியே டீசெண்டா வந்துட்டாப்ல. ஆமா, அது என்ன சொல்ல, அந்த கேட்ச் நல்லா இருந்துச்சு. அந்த அவன் கேட்ச் டூபே கேட்ச் டூபே அவுட் ஆயிட்டான். சரி, இவன் விஜய் சங்கர் எத்தனை வாட்டி இவனுக்கு உள்ள வச்சிருந்தானுங்க பாத்தியா? ஃபர்ஸ்ட் அவனுக்கு ரிவ்யூ எடுக்கல தானே, LBW. ஆனா அதுக்கு ரிவ்யூ அப்புறம் ஏதோ ஒரு வாட்டி கேட்ச் விட்டப்போ சிரிச்சிட்டு இருக்கான் அந்த அக்ஷர் பட்டேல் தாயலி வந்துட்டு. சரி கேட்ச் விஜய் சங்கர் தானே, ஒரு பேம்ஜியா இருக்காரு. லிட்டரலி அவன் இழுத்து அடிச்சா அது அந்த ஃபர்ஸ்ட் அந்த இன்னர் சர்க்கிள் கூட தாண்டல. பட் எப்போ வந்துட்டு மேட்ச் நம்ம கன்ஃபார்ம் போட்டாச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் தலைவன் ஒரு 2 4 ஒரு 6. ஆப்போசிட்ல இருந்து யார் தலை அங்க இருந்தா வருது இந்த இன்ஸ்பிரேஷன். மேட்ச் முடிஞ்சதே வந்து ஒரு ஃபைட்டிங் இன்னிங்ஸ் ஆடிட்டேன். ஓகே மை ஜாப் இஸ் டன் அப்படின்னு சொல்லி சாரி
அண்ட் ஐ திங்க் நடுவில் ஒருத்தர் இம்பார்ட்டன்டான இன்னைக்கு ஜடேஜா ஆடினார், அதை மறந்துட்டீங்க. ஜடேஜாவோட ஒரே வேலை வந்து தலை 15 ஓவர் அப்புறம் வர பார்த்துக்கிறது தான். அதையும் இன்னைக்கு ஃபெயில் ஆகிட்டான். எல்பிடபிள்யூ பிளம் அவனும் ரிவ்யூ எடுக்கலாம் நினைக்கிறேன், அப்படியே நடந்து போயிட்டான்ல. அப்படியே போயிட்டான். ஆமா, அது கிளியன் பம். அண்ட் அப்போ தலை ஜடேஜாவுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப கவனிக்கிற ஆமா, மாதிரி. போன மேட்ச் த்ரோ பண்ணிட்டான், இந்த மேட்ச் சொல்றதுக்கு ஒன்றும் எந்த மேட்ச்மே ஆடல பெருசா. ஆக்சுவலி 20 ரன்ஸ் தாண்ட நினைக்கிறேன் இந்த மேட்சும். அதான் எனக்கு இவனுங்க பேட்டிங் லைன் எப்படி வச்சாலுமே 180 சேஸ் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் 2-3 பேர்ல எவனா ஒருத்தர் அடிச்சாதான் உண்டு நினைக்கிறேன். டூபே ஆடுற கேமே ரிஸ்கி கேம் தான். ஸோ நீ அவனை நம்பி எல்லாம் இருக்க முடியாது ஃபுல் சீசனுக்கு. இல்லைன்னா டூபே வந்துட்டு ஓப்பனரா இறக்கி அவன் தகிடுன்னு சுத்தி எப்படி சுத்தினாலும் அது தாண்டி போயிடும். சோ ஃபீல்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. அது கரெக்ட். அதுதான் ஒரு பவுண்டரி போற ஸ்ட்ராட்டஜிய. ஆக்சுவலி இது வந்துட்டு மறுபடியும் தலைக்கு வரும். தலை கேப்டனா இருந்திருந்தா இந்த மாதிரி டாக்டிக்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. அதுதான் ஒரு ஃபேக்ட். லைக் இத சொன்னாலும் காக்குன்றாருங்க, அதுதான் பிரச்சனை. பட் ஆனா அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. லைக் ரொம்ப இந்த மாதிரி ஓபனர்ஸ் கூட சில மேட்ச்ல எல்லாம் இறக்கி ஐ திங்க் ஒரு வருஷம் சாம் கரன்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க ஓப்பனிங்க்கு. சாம் கரன் அந்த சீசன் தான் அடி வாங்கினானுங்க. ஆனால் கொஞ்சம் அதுக்கப்புறம் இறக்க ஆரம்பிச்சேன், எவனா போய் ஆடுங்கன்னு சொல்லி இறக்கி விட்டானுங்க. பட் இவன் ஏன்னா போன வருஷமே சிஎஸ்கே தான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டூபே நல்லா ஆடிட்டு இருந்தான், ஜெயிச்சிட்டு இருந்தானுங்க. அப்புறம் டூபே நடுவில் அவுட் ஆஃப் ஃபார்ம் போனதுக்கப்புறம் தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமா. இப்போ சிஎஸ்கே எடுத்தனா வருஷமா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஓபனர்ஸ் நம்பிதான் இருப்பாங்க. 2 பேர் சாலிடா ஓபன் பண்ணுவாங்க. ஒருத்தன் அட்லீஸ்ட் ஒரு 10 overs வரைக்கும் கண்டிப்பா ஆடுவான் ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸ்ல. அப்படிதான் எப்பயுமே சிஎஸ்கேக்கு வின்னிங் டீமா இருந்திருக்கு. இந்த தடவை அது கிளிக் ஆகாதனால எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பட் கேமும் எவால்வ் ஆயிடுச்சு. ஓபனர்ஸ் நம்பி இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, எல்லாருமே அடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுக்கணும். அவங்க யாருக்குமே கிளிக் ஆகல. ஸோ பார்ப்போம். இப்ப சாலி டூ லேட் அடிக்கிற யாருமே இல்ல பெஞ்ச்லயும் கூட அடிக்கிறதுக்கு. ஆக்சுவலி ஒரு 18 years old பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருக்காங்க, ஆதர்ஷ் சித்தார்த் யாராவது. லைக் ஆண்ட்ரே சித்தார்த், அவனுக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த சான்ஸ். லைக் இதுக்கு மேல கிளிக் ஆக மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மை கெஸ் இஸ் நெக்ஸ்ட் மேட்ச்ல திரிபாத்தி ஆர் ஹூடா இருப்பாங்கன்னு தோணுது. அண்ட் ஆக்சுவலி இது யூசுவல் சிஎஸ்கே டீம் மாதிரியும் இல்லை. சிஎஸ்கேனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 5-6 மேட்ச் அப்படியே ஒரே டீம் ஆட விட்டுருவானுங்க. அண்ட் இப்போது சேஞ்ச் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஏன்னா இவனுக்கு டீமும் அவ்வளோ சேஞ்சே பண்ணாத அளவுக்குலாம் டீம் அவ்வளோ நல்லாலாம் இல்லை. ஸோ சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இவனுங்களும் என்ன சேஞ்ச் பண்ணி என்ன இவனுங்களுக்கு காம்பினேஷனே தெரில. லைக் போன மேட்ச் யாரோ ஃப்ளெமிங்கோ ஹசியோ யாரோ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பிச்சை இவங்களால ரீடே பண்ண முடியல சென்னை பிச்சுன்ட்டு. அப்புறம் என்ன மைத்துக்கு வந்து 3 ஸ்பின்னர் எடுத்து வச்சுருக்காங்கன்னு கேட்க தோணுது. ஆனால் ஃப்ளெமிங் ரெஸ்பெக்டட் ஃப்ளெமிங்னால என்னால் அப்படி கேட்க முடியாது. ஸோ ஐ திங்க் மறுபடியும் மேட்சுக்குள்ள வந்தோன்னா தோனி வந்தார் 10th ஓவரில். அண்ட் டு பி ஆனஸ்ட் தோனியுமே இன்டென்ட் சுத்தமாக காமிக்கிற மாதிரியே தெரில. எவ்வளோ ஏதோ விக்கெட் 10 விக்கெட் சொல்லிதான் பார்த்துக்கணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, அது அப்புறம் ஆவரேஜை காப்பாற்றிக்கிட்டேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆடினதெல்லாம் லிட்டரலா. தலை ஃபர்ஸ்ட் 10 பால் சாமி கொடுத்துட்டு தான் ஆடுவார்ல. இந்த தடவை ஒரு 10 பால் போச்சு. அதான் ஃபர்ஸ்ட் 10 பால் விட்டா சரி விட்டுக்கிட்டே இருக்காரு, சாமிக்கே விட்டுக்கிட்டு இருக்காரு. எப்போ அடி போறாரு. விஜய் சங்கர் ஆடுவான்னு பார்த்தா அவனும் சாமி கூட்டிட்டு இருக்கான். விஜய் சங்கர் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணா, அவனுக்கு பட மாட்டேங்குது. ஆனா இப்படி படாம 50 ரன் அடிச்சாலும் எனக்கு புரியல. விஜய் சங்கர் என்னதான் எதிர்பார்க்கறீங்க தெரியல. அவன் தீபக் கூட பெட்டர் தான். ஆனா வந்து நீங்க 50 பால் எடுத்தா அவன் பவர் ஹிட்டர்லாம் இல்ல, ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம் அவனை. ஆளுதான் பார்க்க கொஞ்சம் பவரா பில்ட் ஆவான் தவிர மனசு கொஞ்சம் இல்ல. பட் லாஸ்ட் மேட்ச் அவன் ஒரு 6 அடிச்சான். நான் லைக் ஆக்சுவலி லாஸ்ட் மேட்ச் துபே வந்து அடிப்பான், அன்எக்ஸ்பெக்டடா ஒரு எக்ஸெப்ஷனல் கேட்ச் பராக். அது வந்துட்டு லைக் இட்ஸ் நாட் ரீடட் விக்கெட் மாதிரி தான் இருக்கும். ரியான் பராக் லிட்டரலி ஒரு மாதிரி பிடிப்பான். அது ரொம்ப உண்மையாவே லூசு புண்டதான் போல. அது நல்ல கேட்ச்டா. அது நல்ல கேட்ச்டா ஆக்சுவலி. என்ன பண்றது. பட் இந்த தடவை லைக் அதுக்கப்புறம் விஜய் சங்கர் வந்தா அவன் அடிச்சும் அவுட் ஆயிடுவான். பட் ஸ்டில் இந்த அவன் சொன்ன மாதிரி தான் லைக் ரொம்ப அன்லக்கி. அவனை இழுத்து அடிப்பான், அது போகவே இல்லை. ஐ திங்க் லைக் அன்லக்கி விட அவனுக்கு அவ்வளவு அபிலிட்டியா நினைக்கிறேன். லைக் லிட்டரல் லைக் இது பண்ணலாம் சொல்ல நானு இல்லடா. நீ நிஜமாவே நீ விஜய் சங்கர் நம்பி நீ அவ்வளோ நம்பி டீம் எடுக்கிறானா? ஏன்னா விஜய் சங்கருக்கு அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸும் இல்லை கடைசி 3 வருஷம் பார்த்துக்கிட்டோன்னா. போன வருஷம் ஒரு 250 அடிச்சான் நடுவில். அது தவிர்த்துலாம் அவனுக்கு அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸும் இல்லை. நீ ஒரு டீமோட மிடில் ஆர்டரே நம்பி அவங்ககிட்ட கொடுக்குற அளவுக்குலாம் அவன்கிட்ட எதுவுமே அது வரைக்கும் ப்ரூவ் பண்ணதும் இல்லை. ஸோ நீங்கள் இன்னைக்கு அவனை அடிக்க முடியாது. ஏன்னா அவன் தான் அட்லீஸ்ட் கடைசி வரைக்கும் ஏதோ
அட்லீஸ்ட் he didn't give up. கொஞ்சம் ட்ரை பண்ணா அடிக்கிறதுக்கு மார்ஜின்ல தோத்துருக்கணும். அதுக்கு பதிலா ஒரு 35 ரன்ஸ் உண்மையிலேயே நெட் ரன் ரேட் சேவர்னா இன்னைக்கு அவன் தான். லைக் அவன் அபிலிட்டியே அவ்வளோதான் இருக்கும்போது நீ அவனை அதுக்கு மேலே அடிக்க முடியுமானே தெரியல. லைக் அவன் அவ்வளோதான் நல்லா பண்ண முடியும். ட்ரைட் இஸ் பெஸ்ட். நீ அடிக்கிறதுனா மேலே இருக்கிறவனுங்க ரித்து, கான்வே, ரச்சின், டூபே அவனுங்கள தான் அடிக்கணும். ஜடேஜா இவனுங்கெல்லாம் ஆடலன்னா அவனால் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு எடுத்தோன்னா அப்படியே நின்ட்டான், எதுவுமே பண்ணல. பேட்டை தூக்கல, பாவமா இருந்துச்சு. அவனும் பார்த்தா தூக்கல. இவனுக்காச்சும் கிளாப் தட்டுவானுங்க மாட்டேன், இவனுங்களும் தட்டல கிளாப். அது கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்றது இல்லை. ஏன்னா அட்லீஸ்ட் அட் 1 பாயிண்ட் நினைச்சா அட்லீஸ்ட் சும்மா ஆச்சு ஏர் லைக் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிடுறா. இது ஒன்று பார்க்கவே பாவமா இருக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் ஒரு தடவையும் வந்துட்டு சரி பேல அடிச்சாச்சும் அவுட் ஆயிடுறான் அப்படின்னு ஏதாச்சும் பாத்துட்டு இருந்தேன். அது போவே இல்லை. அதெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம். பவுலிங்கும் நல்லா போடுறாங்கடா, தூக்கி எல்லாம் போடல, கடைசியில போக போக கரெக்டா. ஆமா, ஏன்னா யூஸ்வலா இவனுங்க தலையோட ஆர்க்ல போட்டா 2 6 அடிக்க விடுவானுங்க. இவனுங்க எல்லாம் இன்னைக்கு சூப்பரா போட்டானுங்க பவுலிங். எதுவுமே உனக்கு கொடுக்கல, தலைக்கு ஃப்ரீ பீ கிடைக்கல. அப்படியும் நடிச்சாரு கடைசியில அடுத்து அடிக்காம போயிட முடியாது. லாஸ்ட் 2 ஓவர்ல நடிச்சாரு. வாட் இஃப் தலையவே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க எனக்கு. அது வர மாட்டாங்க, காசுக்கு துடுக்கிற பண்றது. மேட்ச் பார்க்க எவனும் வர மாட்டான். சோ அதனால பட் ஆல்சோ தலைய அவ்வளவு அடிக்க முடியாது. பிகாஸ் ஸ்டில் தலையோட விக்கெட் கீப்பிங் இஸ் ஆன் பாயிண்ட். தலை விக்கெட் கீப்பிங் யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. லைக் அது ஒரு ஆன் பாயிண்டான விக்கெட் கீப்பிங். பட் தட்ஸ் வை இஸ் தி கவுட். ஆனா தலையோட பேட்டிங் தான் எனக்கு கொஞ்சம் எனக்கு என்ன தோணுதா, தோனியோட ஆராவை லூஸ் பண்ணக்கூடாது, விக்கெட்டை விட்டுறக்கூடாதுன்னு ஆடுற மாதிரி இருக்காம. ஒரு தெரில, அவன் சும்மா அதான் வந்ததுக்கு ஒரு 2 பவுண்டரி அடிச்சு அவுட் ஆகிட்டு போனா கூட யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதான் என்ன, அது அன்வின்னபிள் பொசிஷன் தான் ஆல்மோஸ்ட். இட்ஸ் நாட் தி தோனி ஆஃப் வேர்ல்டு. ஸோ எல்லாருமே கண்டிப்பா நம்ம தோனி மேலலாம் ப்ளேம் போட முடியாது. டாப் ஆர்டர் யாருமே இல்லைன்னா அவர் மட்டும் வந்து கடைசியில வந்து என்ன பண்ண முடியும்? ஆமாம்மா, இவனுங்க வந்து ஒரு ஓவர் 2 ஓவர் மேலே நிற்க மாட்டாங்க. தோனியை 10 ஓவர் ஆட சொன்னானுங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? இப்போ வந்து அவனோட ஒரு ஓவரே ஒரு கடைசி 3 ஓவர் 4 ஓவர் மேக்ஸிமம் ஆடுறது. அதுதான் யாருமே பவர் ஹிட்டிங் அந்த பவர் பிளேல இருக்க அந்த பவரையே மறந்துடுறாங்க. ஆமா, இந்த ஸ்டாட் கேள்விப்பட்டது. சிஎஸ்கே தான் இந்த வருஷம் பவர் பிளேல கம்மியான ரன் ரேட் 7.2 வச்சிருக்காங்க. பவர் பிளேல ரன் ரேட் 7.2 அவ்வளோ அடிச்சுட்டானுங்களா? இன்னொருத்தர் ட்வீட் பண்றாங்க, இன்னைக்கு ஒரு டாட் பாக்ஸ்ல வந்துட்டு சென்னை ஃபுல்லா வந்து மரமா இருக்க போகுது, ஓயமா நீ சந்தோஷமா இருக்காயா? என்னைக்காவது முதல்ல சிரிப்புலாம் பார்த்திருக்கியா? எப்பயுமே முதல்ல சிரிப்பு இருக்கியா, ஆனா சந்தோஷம் இருக்கா? மரம் வளர்ப்போம். காத்து வரும். அவனுங்க ஃபார்மை விக்க மரம் வளர்ப்போம். காத்து வரும். அவனுங்க ஃபார்மை விக்க விவேக் சார்னு நீங்க போட அங்கதான் நீங்க ஒரு ஃபார்மரோட மனசை நீங்க புரிஞ்சுக்கணும். நல்லதுன்னா அவர் பண்ணுவாரு அங்க. ஆக்சுவலி தோனி நிறைய டாட் பால் ஆடணும்னு நினைக்கிறேன். வந்து ஒரு 4 ஒரு 6 மட்டும் தான். அது வந்து பெருசா மொத்தமாவே 3 6. விஜய் சங்கர் கடைசி 6 அடிச்சானே, ஒரு 6. அதான் சொன்னேன் தோத்துடாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 2 4 ஷாட்ஸ்லாம் நீ எங்கடா இதெல்லாம் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு. ஆமாண்டா, கடைசி ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு 6 அடிச்சான்டா. என்னடா அடிக்கிறானே. அந்த அந்த மன்மதன் படத்தை வர அப்போ ஜெயிக்கிறோம்னு தெரிஞ்சு அடிக்க மாட்டேன், அப்போ தோத்து அடிப்பேன். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அடிக்க முடியும் தெரிஞ்சா நீங்க வந்து வின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? அதனால அவன் அப்படியே ப்ளே பண்ணிட்டு இங்கதான் அந்த கமெண்ட்ரியில இருக்க காக்க நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது தோத்துதான் தெரிஞ்சிருச்சு, அங்க பாருங்க அவர் ரொம்ப ப்ரெஷர் நம்ம அடிக்கிறாரு பாருங்க, ஒரு ப்ரெஷர்லெஸ் மேட்ச் போகுது. அதனால அவருக்கு ஒரு இதை என்னடா டே ஒத்துக்க கடை தோனி 6 அடிப்போம் 6 அடிச்சோ விடலையே வந்துட்டானுங்க. திரும்ப ஜிப்புக்கிட்டே வந்துட்டானுங்க மறுபடியும். மிச்ச 2 பேர் கூட பரவாயில்ல. அந்த சீக்கா இருக்கானே இருக்கு, அந்த ராகுல் தாத்தா கருத்தப்பட்டு நடிப்பாங்கல்ல, அவன் பேசுறத வந்துட்டு ஒரு மாதிரி அவசரமா ஏதாவது பேசிடுறான். இவனுங்களே பேச விட மாட்டான். சீக்கா பத்தி நான் நெக்ஸ்ட் செகண்ட் மேட்ச்ல வரேங்க. சீக்கா மட்டும் இல்லடா, பத்ரிநாத் போட்டாடிங்கடா. அந்த தாய்லி வந்து தேவலாம் பேசிக்கிட்டு இருந்தான். பத்ரிநாத் இந்த மேட்ச்ல இல்லன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கமெண்ட்ரியில இருந்தா தேவையில்லாம பேசிட்டு இருந்தான் நிறைய விஷயம் நடுவுல.
நானு பத்ரி ஒரு ரீல் பார்த்தேன். பத்ரியில ஹவு டு ஹிட் சிக்ஸஸ் சொல்லிட்டு அவர் ஒரு ரீல் போட்டிருந்தாரு. கெரியர்ல போய் பார்த்தா அவர் 2-3 சிக்ஸ் அடிச்சே இருக்காரு. அது அவன் தான் சொல்லி கொடுக்குறான் எனக்கு சிஎஸ்கே பேட்ஸ்மேனுக்குலாம். அதனாலதான் இவனுங்களா வந்து அடிக்காம சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. பத்ரிநாத் அவர் இருந்த டைம்ல கப் அடிச்சிட்டோம், உடனே வந்துட்டு சரின்றான். அது என்னது இன்னைக்கு கூட கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தானுங்க, 100 அஹமத் இன்னைக்கு சுமாரா தான் போட்டாரு, இன்னைக்கு 40 ஓவர் 40 கோடி வந்து ஸ்பின்ல வாங்கிட்டோம், ஜடேஜா ரொம்ப சுமாரா போடுறாரு, 100 அஹமத் ஓகே, அஸ்வின் வரானுங்க எதுவும் சொல்ல மாட்டானுங்க, அஸ்வின் அப்படின்ட்டு அடுத்தது போயிட்டானுங்க. அவ்வளவுதான். சொல்லுங்கடா அஸ்வின் சொல்லுங்கடா, அதை சொல்ல மாட்டானுங்க. அங்க சொன்னா சீரியஸ் கல்துடி வரல, அதனால அமைதியா இருக்காங்க நினைக்கிறேன். சரி, அதான் அந்த 40 crores அந்த 11 crores மட்டும்தான் வேலையே செய்யுது. ஏதோ பர்பிள் கேப்ப வச்சுக்கிட்டே ஒண்ணும் பண்ண முடியல. அதுதான் ரொம்ப அது என்னன்னா தெரியல. 100 கலீல் அண்ட் பத்திரானா மூணு பேர் சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி 12 hours நல்லா பண்றாங்க இவங்க. 12 hours அதாவது எனக்கு இந்த கலீல் அகமதை பார்க்கும்போதுலாம் இன்னைக்கு அவன் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு ப்ரெஷரை கொடுத்துருவான். அந்த செகண்ட் ஓவர்ல அப்படியே போயிடும். அது எனக்கு சரி ஓகே, பவர் பிளே ஒன்றும் பண்ண முடியாது, இட்ஸ் ஃபைன். பட் தெரியல, என்னால சொல்லல, லைக் அந்த யங் பிளேயர் வந்துட்டு 1 மேட்ச்ல பண்ண முடியாது, பட் ஸ்டில் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுது. பிரச்சனை தோனினா என்னென்னமோ போலர் வச்சலாம் சிஎஸ்கே பழக்கி வச்சிருக்கான். இப்ப ஆக்சுவலி 3 பேர் நல்லா போடுறாங்க. சோ யூஸ் பண்ணலாம் இன்னும் நல்லா. இவனுக்கு 40 கோடி கொடுத்து ஸ்பின்னர் எடுத்ததுக்கு முன்னாடி தோனி வந்துட்டு எவனோ ஒருத்தர் இருப்பானேடா, அந்த இப்படி சதப் ஜக்கத்தி நினைக்கிறவன் பேரு, அவனை வச்சுலாம் தீபக் சஹார், ஷர்துல் தாக்கூர் இந்த டைம்லாம் அந்த பேஸ்க்கு ஓகே. இப்போ ஷர்துல் தாக்கூர்லாம் வந்துட்டு அவனுக்கு அடிச்சாலும் விக்கெட் எடுப்பாங்க. கரெக்ட். ரன்ஸ் போனாலும் அவங்களுக்கு விக்கெட் போகும், நமக்கு இங்க ரன்ஸ் மட்டும் தான் போயிட்டு. அதுவும் இல்லாம யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஸ்பின் சோக்லாம் மிடில் ஓவர்ஸ் தான் நாங்க செம்மையா போடுவாங்க சிஎஸ்கேவே. இப்ப மிடில் ஓவர்ஸ் தான் ரன்னே கொடுக்குறாங்க. டெத்ல 10 ரன்னா போட்டுறான், ஸ்டார்டிங் கடையில மாதிரி செட்டப் பண்ணி விட்டுறான். மிடில் ஓவர்ஸ்ல தான் ரன்னே போதே. இப்போ பயங்கரமா லீக் பண்றானுங்க மிடில்ல. இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஜாலியா அடிச்சிருந்தாங்க. கேஎலும் போரல் கொஞ்சம் ஸ்டப்ஸ் கொஞ்சம் எல்லாருமே அடிச்சுட்டு போயிட்டானுங்க. சோ எப்படியாச்சும் கேஎல் ராகுல் செஞ்சுரி அடிச்சு என் குழந்தைக்கடா அப்படின்ட்டு ட்ரிபியூட் கொடுக்கதா அடிச்சுக்கிட்டு இருக்கானோன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பிறந்தநாளதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடல, அவன் ஜாலியா இருக்கான். கோல்ஸ் மாதிரி இருக்கான் ஆளு வந்துட்டு பயங்கரமா இருக்கான். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிட்டு ஃபைனல்ஸ் ஜெயிச்சு கொடுத்தான், ஜாலியா ஆடிட்டு இருக்கான். லைக் பிளஸ் அவனுக்கு அந்த இந்த கமெண்ட்ரில சொல்லிட்டு இருந்தாங்க, லைக் கேப்டன்சி பிரஷர் இல்ல. அவன் அந்த கேப்டன்சி பண்ணும் போதே ஒரு மாதிரி உருன்னு இருப்பான். எல்எஸ்ஜில இருந்து வெளியே வந்ததே அவனுக்கு எல்எஸ்ஜி ஓனர் அவன் பார்க்கணும், அவன் மூஞ்சிலேயே காரி துப்பணும். அதுக்குதான் வெயிட் பண்றேன். நேத்து அப்படி பண்ணிருக்கணும். நேத்து அவன் குஷியா சுத்திட்டு இருந்தான். அதுதான் நேத்தெல்லாம் சரி பண்ணிட்டு சோக் பண்ணுவாங்க மறுபடியும். ஒரு மேட்ச் வாங்காம போயிடுவாங்க பண்ணிட்டு. அப்போ பார்த்துக்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த மேட்ச் விஜய் சங்கரோட ஃபைட்டிங் 50க்கு நம்ம கிளாப் பண்ண மாட்டோம். ஒரு சின்ன கிளாப்ஸ் நம்மளாச்சும் பண்ணிடலாம், யாருமே பண்ணல. ஸோ அதிகமாக ஸ்கூல் மேட் தான் கிளாப் பண்ணுறான். ஸோ அண்ட் தோனி அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த வருஷம் இது 31 அடிச்சாங்க நினைக்கிறேன். இல்லை முன்னாடி இன்னைக்கு 30 ரிஷப் பண்ட் ரோஹித் சர்மா வந்து வாங்கி குடிக்க அது இன்னைக்கு ஒரு ஸ்டாட் போட்டானுங்க. தோனிஸ் ஆவரேஜ் வைல் லூசிங் இன் போட்டு 90 வித் ஸ்ட்ரைக் ரேட் 252 அதை போட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஆமா நானும் பார்த்தேன். சின்ஸ் 2023 சொல்லிட்டு போட்டுருந்தானுங்க. வின்னிங் காஸ்ட்ல என்ன இருக்கு, லூசிங் காஸ்ட் வந்து ஆவரேஜ் 14 வேணுமோ, லூசிங் காஸ்ட் ஆவரேஜ் வந்து 90 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் 250 சொல்லி இந்த படத்துக்குலாம் போனா விஜய் படம்லாம் போயிட்டு வந்தப்போ விஜய் ஆக்டிங் சூப்பர் அப்படின்றவனுங்களை கடைசியில அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால விக்ரம் படத்துக்கும் போயிட்டு விக்ரம் எப்படி நல்லா நடிக்காம இருந்திருக்காரு. ஓகே, அதனால ஐ திங்க் இன்னொரு ஜென்ரலாகவே சிஎஸ்கே பற்றி என்னன்னா, யூஸ்வலாக ஸ்மார்ட்டான டீம் எடுப்பானுங்க. இன்னைக்கு ஒரு இந்த வாட்டி டீமே இல்லை எப்படி சொல்ல, ஒவ்வொரு பிளேயருக்கு ஒரு டிஃபைனாக ரோல் வச்சிருப்பானுங்க. இந்த வாட்டி அவன் என்ன ரோல் பண்றான் யாருக்குமே தெரியல. அந்த 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 இன்டென்ட் காமிக்கிற பிளேயர் வந்துட்டு யூஸ்வலி அந்த 1 down 2 downல இருக்காங்க. லைக் ராய்டு, ரெய்னாலா அவுட் ஆரமும் ஆளையோன்னு போட்டு சாத்துன்னு சாத்துவான். அது மோஸ்டா கிளிக் ஆயிரும். ராய்டும் வந்துட்டு அப்படி அடிப்பான். லைக் ரஹானேலாம் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் போதே கூட
அது ஒரு இருந்துச்சு. அப்புறம் ராபின் உத்தப்பா இருக்கும் போதே அவன் ஒரு மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டு போவான். ஏன்னா எப்பயுமே அதான் எப்பயுமே இப்படி எடுக்கிறவங்க வந்துட்டு தெரியல. ஆக்சுவலி ட்ரிபாத்தி கிட்ட கொஞ்சம் எவ்வளவுதான் சரி அவன் பப்ளேட்டா இருக்கலாம், ஆனா ட்ரிபாத்தி கிட்ட கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்கு. சரியா, மேபி அவன் கிளிக் ஆகல இது வரைக்கும். I guess Tripathi or Huda will be on the squad on the next match. எனக்கு தெரியல, எனக்கு விஜய் சங்கர் டிராப் பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த 50க்கு அப்புறம். எனக்கு ஏன்னா ப்ளேம் அவன் மேல இல்ல லிட்டரலா. ஸோ நீ அவனை டிராப் பண்ணலாம். பட் ஐ திங்க் ஒரு பவுலர் கம்மியா ஆடிட்டு ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா ஆடுவானுங்க தான் நினைக்கிறேன். ஸோ யாரா முகேஷ் சௌத்ரி இல்லைன்னா அஸ்வின் யாராச்சும் ஒருத்தவங்க டிராப் பண்ணணும். யார் டிராப் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த எல்லிஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டான். So maybe something like that or Jamie Overton, like they need some power hitters. No, I think Conway இருக்கிற வரைக்கும் அவங்க கொண்டு வர மாட்டாங்க. ரெண்டு மேட்ச் ட்ரை பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட். அவனை ஒரு மேட்ச் தூக்கிறோம். ஐ திங்க் கான்வே, ரச்சின், நூர் அண்ட் பத்திரானா ஓவர்சீஸ் ஸ்பாட் லாக் ஆயிருக்கு. ஸோ நீ கொண்டு வரதுன்னா ட்ரிபாத்தி எல்லாம் கூட தான் திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆர் நீங்க சொன்ன யங்ஸ்டர்ஸ் அந்த ஆண்ட்ரே சித்தார்த்தோ நீ சொன்னால ஒருத்தன் அவனே நல்லா தான் போட்டான்னு சொன்னாங்க. பட் ஐ கெஸ் மேபி கான்வே எனக்கு தெரிஞ்ச ரச்சின் ரவீந்திராவை மேபி ஒரு மேட்ச் லெட் கோ பண்ணுவாங்களோன்ற எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இந்த 2 கிவிஸ் இருக்காங்கல்ல, சோ தட் ஒரு கிவியை டவுன் பண்ணிட்டு அந்த மிடில் ஓவர்ல சம் ஃபாரின் பிளேயரை வச்சுப்பாங்களோன்னு தோணுது. லைக் யூசுவலி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் வந்துட்டு அவனுக்கு இந்த பஞ்சாபுக்குலாம் மேக்ஸ்வெல் இருக்கான், வந்து ஒரு ஷாட் சாத்திட்டு போவான். லைக் ஒரு 5 டவுனுக்கு அப்புறம் லைக் 5 விக்கெட் போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி அப்படி ஸ்குவாட்ல பார்த்தா மேபி கரண் ஆர் ஓவர்டன். கரண் வாஸ் டூயிங் தட் பிஃபோர் பட் நவ ஐ மீன் தெரியல. கரண் பண்ணக்கூடிய ஆளு தான். அவனையும் ஒரு 2 மேட்ச்ல டிராப் பண்ணிட்டானுங்க. ஸோ தெரியல, இவனுங்க டீம் காம்பினேஷன் எப்படியே ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னுமே டீம் புண்ண மாதிரி தான் இருக்கு. இவனுங்க இந்த டீம் வச்சு ஜெயிக்கணும்னு நினைச்சானுங்கன்னா அந்த யாரடி நீ மோகினி படத்துல அந்த லைனா சொல்லுவாங்க இந்த மாதிரி முதல்ல வந்துட்டு இல்ல முகேஷ் சௌத்ரி கடைசியா இல்ல ருத்ராஜ் கேக்வாடே டிராப் பண்ணிட்டான் முதல்ல. அப்படிதான் ஆக போது நினைக்கிறேன். என்ன நான் எல்லாருமே இன்னைக்கு தலை கேப்டன்சி வேற ரூம் இருந்துச்சு, அது வேற எல்லாம் எக்ஸைட்டடா இருந்தாங்க. ஸோ இல்லை இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் லிட்டரலாக எனக்குலாம் செகண்ட் அந்த ஒரு 8 ஓவர் அப்புறம் பார்க்குறது எப்படி எரிச்ச மாதிரி இருந்துச்சு மேட்சை பார்க்குறது. என்னடா பண்ணுறீங்க, அடிங்க அவுட் ஆனுங்க. சரி அவனுக்கு ஏதோ அப்பயே நெட் நெட்காக ஆட போகிற முடிவு பண்ண மாதிரி இருந்துச்சு. இவனுங்க வின்னுக்காக போன மாதிரியே தெரில. சரி என்ன சரி விடுங்க, என்ன சொல்லிட்டு என்ன பிரயோஜனம், மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஒரு மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் செக்மெண்ட் வச்சிருப்போம். நீ வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அண்ட் 1 மம் சொல்லணும். ஸோ அதுக்குள்ளே போயிடலாமா? ரப்ரோல்ஸ் மேன் ஆஃப் தி மேட்ச் ஆமா மேன் ஆஃப் தி மேட்ச் எந்த டீம்ல தான் நான் சொல்லணும். ஓ நான் வந்துட்டு யார மேல வன்மம் கக்கணும் வந்து முடியாது. இல்ல மேன் ஆஃப் தி மேட்ச் ஒருத்தன் வன்மம் ஒருத்தன். ஓகே மேன் ஆஃப் தி மேட்ச் வந்துட்டு நான் இன்னைக்கு யாரை சொல்லுவேன்னா கேஎல் ராகுல் தாங்க. யா கண்டிப்பா he is the real goat in this match. அவன் சொல்லுவேன் பிகாஸ் வெரி பிரஷர் இல்லாம ஒரு மாதிரி கரெக்டா அவனுக்கு ஒரு பிளான் கொடுத்துருந்தாங்க. அவன் வந்தா எக்ஸிக்யூட் பண்ணா போய்கிட்டே இருந்தான், கவலையே படல, ஜாலியா இருக்கும். அழகா இன்னிங்ஸ் எடுத்துட்டு போயிட்டான். ஆக்சுவலி அவன் இன்னும் தானே 200 வந்திருக்கும். அவுட் ஆயிட்டு நல்லா அவுட் ஆயிட்டான். வன்மம் கக்குறதுன்னா நான் ஜிகா மேலதான் கக்குவேன். ஜிகா கடைசியா செகண்ட் மேட்ச்ல வர, ஏன்னா அங்க எனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு. டீமுக்குள்ள கக்கணும்னு இருந்துச்சுன்னா எனக்கு வன்மம் வந்துட்டு இவன் மேலதான் கக்குவேன் நானு. யாரு மேல? கெய்காட் மேலதான். பிகாஸ் கேப்டன்சி நாட் அப் டு த மார்க் இஸ் வாட் ஐ ஃபீல். பிகாஸ் கேப்டன்சியும் இல்ல, பெர்ஃபார்மன்ஸும் இல்ல, பவுலிங் குடுக்கறதும். பிகாஸ் அவனுங்க ஸ்பின்னே அடிச்சானுங்க, 100 அஹ்மதுக்கு அடிச்சாங்க. பட் 100 அஹ்மத் பீயிங் விக்கெட் லீடிங் விக்கெட் டேக்கர், அவனுக்கு மஸ்ட் 4 overs குடுக்கணும் தான் எனக்கு தோணுது. பிகாஸ் அஸ்வினையும் போட்டு பொழக்கிறானுங்க, ஜடேஜாவையும் போட்டு பொழக்கிறானுங்க. ஏன்னா ஒரு விக்கெட் எடுத்துருவான் எப்படி பார்த்தாலுமே. லைக் அவன் ரன்ஸ் குடுக்கறானோ இல்லையோ விக்கெட்ஸ் எடுக்கிறான். லைக் மத்தவங்க எல்லாம் வந்துட்டு 2 குடுக்கறானுங்க, விக்கெட் ரொம்ப ரேரா எடுக்கிறாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் ருத்ராஜ் கேக்வாட் தான் வந்துட்டு வன்மம் கக்கணும். அல்டிமேட் ரன் வந்துட்டு ஓகே நைஸ் ஒன். ஆதி இப்போ நீங்க சொல்லுங்க மேன் ஆஃப் தி மேட்ச். மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து அக்ஷர் பட்டேல். எதுக்கு?
யூனிக்கா இருக்கா? ஜாலி பிளேயர் தான். ஆக்டிவிட்டி நல்லா இருந்துச்சு. அங்கங்க சுத்திட்டு இருந்தான். அது அதே மாதிரி அன்னைக்கு நான் இது கொடுத்த மாதிரி தான், பரக் கொடுத்த மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப கேப்டன் நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. ரொம்ப கூலா இருந்தாரு இன்னைக்கு. ரொம்ப கூட இருந்தான். அப்புறம் வந்துட்டு பவுலிங்குமே வந்து கடைசியா தான் செலிபடியா வந்தான். ரொம்ப கம்போஸ்டா இருந்தான். அது பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பேட்டிங் குஜராத்ல இருந்து சொன்னாங்க. குஜராத்திக்கு இவ்வளவு ஆரா இருக்கும்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. பட் நீயே பட்டேல் சொல்ற குஜராத்தி காந்தி அதே ஜடேஜா குஜராத்தி தானே? அவனுக்கு எங்கடா ஆரா இருக்கு? பயமா ஆரம்பம் வந்து விட்டு போக மாட்டேங்குது. கூட ஜடேஜா ஸ்டோரி தான் போட்டான். ஸ்டில் ரிகவரிங் வந்துருவாருனாலே சரி. ஜடேஜா அதெல்லாம் நம்பாதீங்கடா டேய். இந்த ஜடேஜா கல்ட் மாதிரி நடத்திட்டு இருக்கான். நம்பாதீங்க. சோ ஓகே, அது அக்ஷர் பட்டேல். அடுத்து வன்மம் வந்துட்டு கைக்வாட் தான். எனக்கும் வந்து ஓகே சுகி நீங்க? மேன் ஆஃப் தி மேட்ச் அப்கோர்ஸ் ஸ்கேல் தான். செம்மையா ஸ்டோன் செட் பண்ணி விட்டு இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல அடிக்க ஆரம்பிச்சோம். 90th ஓவர் வரைக்கும் அடிச்சிட்டு இருந்தோம். அது கரெக்ட் தான். அண்ட் வன்னோனா முகேஷ் சௌத்ரியும் ருத்ராஜ் கைக்வாட் ரெண்டு பேர் மாதிரி வந்தான். ஃபர்ஸ்ட் ஓவர் கலிலா மாதிரி எப்படி செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தா நீ விக்கெட் எடுக்கலாலும் சரி கண்டெயின் பண்ணி போட்டிருக்கலாம். கொஞ்சம் 20 ரன் கொடுத்தாங்க லிட்டரலி. அவன் போடுற எல்லா பாலும் ஷார்ட்டா போட்டுட்டு இருந்தான். லைக் எதுக்குன்னு தெரியல. எடுத்து சொல்லிட்டு இருந்தான். அதுவும் பண்ணா, ஃபீல்ட் மிஸ் ஃபீல்டும் பண்ணா, கேட்ச் டிராப் பண்ணா, ஓவர் த்ரோ 4 ஒன்னு போச்சு. அது வேற ஒன்னு போச்சு. சொல்றது அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் சிரிச்சாங்க பாருங்க. நான் சிரிச்சோனே சரி ஓகே வெறி வந்து அடுத்து விக்கெட் எடுத்துறான்னு நினைச்சேன். அவன் சிரிச்சு மூவ்ல இருக்கான். அந்த இது போடுவாங்கல்ல, எல்லாரும் கொஞ்சம் போடுவாங்க லைனா இது காமிக்கிறதுக்கு, ஸ்கோர் போர்டு காமிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு மாதிரி பிரஷரா ஆயிட்டான் போல. லைக் இது பிகாஸ் அந்த முகேஷ் சௌத்ரியை நிறைய தடவை அந்த சப்ஸ்டியூட்டுக்கு இந்த தண்ணி பாட்டில் எடுத்துவாங்களா, அதுல அவன ஓடி வந்து கொடுத்துட்டு இருப்பான். சரி கரெக்டா டேலண்ட் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. சரி ஃபர்ஸ்ட் ஓவர் தானே அப்படின்னு நினைச்சு தான் நான் இருந்தேன். அப்புறம் ஸோ யா அண்ட் அதுக்கப்புறம் சரி நான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் சொல்லணும்னா யாரை சொல்லலாம்? கேஎல் ராகுல் சொல்லிட்டீங்க. சரி நான் இவனை சொல்லணும்னு நினைக்கிறேன். பேர் என்னடா அந்த விப்ரஜ் நல்லா பவுலிங் போட்டான் இன்னைக்கு. அண்ட் வன்மம் சொல்லணும்னா யாரை சொல்றது? ஃப்ளெமிங் சொல்லுவேன். ஃப்ளெமிங் சொல்லுவேன். அப்புறம் யாரு சொல்றது? ஜடேஜா எப்பயுமே சொல்லுவேன், எல்லா மேட்சுமே சொல்லுவேன். இன்னைக்கும் ஜடேஜா சொல்லுவேன் கண்டிப்பா. அப்புறம் கேட்கல ஸ்பெஷல் மென்ஷன் சொல்ல மேன் ஆஃப் தி மேட்ச் தோனி சொல்ல வரேன். 30 ரன்ஸ் ஐ திங்க் இன்னைக்கு செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் நினைக்கிறேன் சென்னைக்குல விஜய் சங்கருக்கு அப்புறம். நல்லதான் அண்ணா தோனி. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இங்க பாருங்க, ரோஹித் சர்மாவே இந்த சீரீஸ்ல எவ்வளவு அடிச்சிருக்கான், ரிஷப் பண்ட் எவ்வளவு அடிச்சிருக்கான். அவனுக்கு 2 பேர் சேர்த்தா கூட தோனி ஸ்கோர் வராது. சோ அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். சோ இல்லடா ஒரு அன்கேப் பிளேயரா இவ்வளவு அடிக்கிறாருன்னா அது ஒரு கெத்து தானே. சரி ஓகே போதும்னு நினைக்கிறேன். அப்பனா என்ன கைஸ் நீ ஃபினிஷிங் தாட்ஸ் இந்த மேட்சுக்கு? ஒரே ஒரு கான்சலேஷன் என்னன்னா மும்பையும் சூத்தடி வாங்கிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் அவனுங்க சூத்தடி வாங்க நமக்கு மேல இருக்கானுங்க. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. அதை விட மேல பார்த்தா ஆர்சிபி இருக்கானுங்க. எனக்கு அதுதான் பெரும் வருத்தமா இருக்கு. எத்தனை பொசிஷன்ல இருக்கானுங்க இப்ப சென்னை? இன்னைக்கு தோத்த அப்புறம் இப்ப நம்ம 9. ஓ மும்பை அப்புறம் மும்பை 8. ஓகே சபாஷ். ஓ 10th வந்து எஸ்ஆர்எச். ஃபக் எஸ்ஆர்எச்சா? எஸ்ஆர்எச் 10th. ஏடா 300 சொல்றேன். என்னடா ஆச்சு அது? அவனுங்க நான் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு எஸ்ஆர்எச் சப்போர்ட் பண்ணுவேங்க. அவனுக்கு வந்து தொட்டா கொலை விட்டா இந்த மாதிரிதான் இருக்கானுங்க. லைக் நம்ம வந்துட்டு தொடுவோம் தொட்டுக்கிட்டே தான் இருப்போம். அவ்வளவுதான். என்னடா இவ்வளவு தடவுறீங்க? டீனா கூட மேகா காஷோட தடவுலடா என்னை நோக்கி பயங்கரமா போட்டிருந்தாங்க. சோ அடுத்த மேட்ச் போயிடலாம். டிசி வந்து ரொம்ப ஓவர் போட்டு இருக்க மாதிரி தோணுது. நட்ராஜன் மாதிரி அவன் எல்லாமே நட்ராஜன். டிசி ஆர்சிபி பத்தி எனக்கு தெரியாத. இன்னும் ஒரு 2 மேட்ச் give it 2 more matches they will choke. ஒருவேளை வந்துட்டாங்க என்ன பண்றது அப்படி சொல்லி
லைக் டிசியும் வந்து ஆக்சுவலி பஞ்சாப் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கணும் நமக்காக. அதையும் நமக்காக அவனுக்காக ஜெயிக்க மாட்டாங்க. இது 2 மேட்ச் ஜெயிச்சுட்டானுங்க ஸ்டார்டிங்ல. பஞ்சாப் கூட சரி ஜெனரேஷனல் சோக்கர்ஸ். ஆர்சிபி தான் எனக்கு என்னமோ தட்டிடுவானுங்களோட பயமா இருக்கு. அவங்க எல்லாம் அவனுங்களுக்கு பேலன்ஸ்டு டீம்டா. அவனுங்களுக்கு புவி அண்ட் ஹேசல்வுட் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா வச்சிருக்கானுங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு நமக்கு கலில் அஹ்மத் பிளஸ் ஒருத்தர் பத்திரானா ஸ்டில் பட் அவனுங்க 4 ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் அவனுங்க அப்படி கொடுத்து மொத்தமா இறக்கிடுறானுங்க. லைக் அது அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் இல்ல இங்க. அதுதான் பிரச்சனை. அது உண்மைதான். சரி நம்ம செகண்ட் மேட்ச்க்குள்ள போயிடலாமா? போகலாம். இது கழட்டிடுறேன்டா டேய். ஃபக்கிங் நானும் கழட்டிடுறேன். வேகுது. செகண்ட் மேட்சை பத்தி பார்த்தோம்னா பஞ்சாப் வர்சஸ் ராஜஸ்தான். யார் சப்போர்ட் பண்றீங்க இந்த மேட்ச்? நான் பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு டீமும் ஜிங்ஸ் ஆயிடுச்சு. சோ யார் டாஸ் ஜெயிச்சாங்க? டாஸ் பாத்தீங்கன்னா நான் டாஸ்லாம் பார்க்கல. எவன் ஜெயிச்சான்ட்டு டாஸ் வந்துட்டு நான் பார்க்கல. ஆக்சுவலி இவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சாப் தான் ஜெயிச்சாங்க நினைக்கிறேன். பஞ்சாப் ஜெயிச்சு பவுலிங் பண்ணிருக்காங்க. ஓகே பஞ்சாப் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தானுங்க. இது இந்த வருஷம் ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஆரா இருக்கிற மாதிரியே இருக்கு. என்னன்னு தெரியல, அவர்கிட்ட வந்து சம்திங் ஆள் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கான். பட் இதே சஞ்சு சாம்சன் இன்னைக்கு பேக் டு கேப்டன்சி வேறு. ஸோ ஐ திங்க் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அவனுங்க சூப்பராக ஆரம்பிச்சானுங்க. இன்னைக்கு வேற அந்த இவர் நம்ம ஜெய்ஸ்வால் ஃபார்ம் வந்துட்டு மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டாப்ல. ஜெய்ஸ்வாலுடைய இன்னைக்கு பேரு லைக் அவுட் சே நான் பிட்ச் ஆட்டிடியூடே ஒரு மாதிரி கத்திக்கிட்டே ஃபயரா ஏதோ அடிக்கணும் தான் வெளியில வந்திருக்கான் இன்னைக்கு. அப்படியே சொன்ன மாதிரி அடிச்சிட்டான் வேற இன்னைக்கு. அதுவும் அடிக்கிறதா 4 இல்ல 6 தான், டைரக்டா 6 தான் சொருகிட்டான் தூக்கி. ஆமா 5 6 நினைக்கிறேன். 4 நான் லிட்டரலி வந்துட்டு என்ன மூட்ல வந்துட்டு சிஎஸ்கே ஆடுன்னு நினைச்சனோ அது ஆர்ஆர். ஆமாண்டா ஆர்ஆர் செம்மையா ஸ்டார்ட் பண்ணானுங்கடா இன்னைக்கு. 6 ஓவர்ல 60 70 இருந்தானுங்க. பயங்கரமா ஆடிட்டு இருந்தானுங்க. நான் அது எப்ப எனக்கு ரொம்ப மிஸ் ஆச்சுன்னா ஜெய்சால் இழுத்து அடிச்சானா இந்த 6 அப்போதான் ஓகே ஐபிஎல் இப்படிதானே ஆடுவாங்க அப்படிதான் இருந்துச்சு. நான் எனக்கு சிஎஸ்கே மேட்ச பார்த்துட்டு அப்படி ஷிஃப்ட் ஆனோடனே இப்படிதான் போல அங்க தலையும் சங்கரும் சிங்கிளா ஓடி மரியாதை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க மேட்ச். ஏதோ 20th ஓவர் அப்புறம் பேசிட்டு இருந்தாங்க. என்ன இன்னும் ஏதாச்சும் ஓவர் இருக்கா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே அது எதுக்கு இன்னைக்கு இவனும் யாரு ஜெய்ஸ்வால் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாச்சு பவர் பிளேல. அவனுங்களை பஞ்சாப் அண்ட் சஞ்சு சாம்சன் கூட போரா அடிச்சுட்டே இருந்தான். லைக் ரெண்டு பேருமே ஒரு செட் கொடுக்குறாங்க. கரெக்ட். ஆமா அப்புறம் ரியான் பராக் கேப்டன்சி போனதுக்கு அப்புறம் செமையா ஆடினா. இப்போ வந்து நல்லா ஆடிட்டு இருந்தான். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா ஆடினான். இல்ல என்ன புரியுது கைகாட் கேப்டன்சி தூக்கிட்டு தோனி கொடுத்துறாங்கன்னா ஆடுவானா? அதுக்கு தோனி ஆடணுமே ப்ரோ டீம்ல. தோனியே ஆடுவானான்னு தெரியல சொல்றாங்க. அப்படி இல்ல கைகாட் கொடுத்தா கைகாட் ஆடுவான்ல தோனி இல்லாத வேலை. ஆக்சுவலி இன்னொரு பேக் கோயிங் பேக் டு சிஎஸ்கே ஒரு செகண்டுக்கு தோனி கேப்டன்சி விட்டப்போலாம் சீசன் ஒழுங்கா போனதே இல்லை. ஜடேஜா கிட்ட கொடுத்தான் ஒரு வருஷம். அது நல்லா போச்சு. போச்சு. இந்த வருஷமும் போன வருஷமும் கைகாட் கொடுத்தான். தெரியல கைகாட் சரியான கேப்டன் எனக்கு தெரியல. கௌதம் கம்பீர் மாதிரி பண்ணோம் ப்ரோ. கோப்பு பின்னாடி இருந்து எல்லாமே சொல்லிட்டு முன்னாடி பர்ஃபெக்ட் மாதிரி பண்ண வைக்கணும். செட்டிங் பண்ணிட்டு பண்ணிக்கணும். உல்டாவா நடக்குதுல்ல பிளேயர்ஸ் தானே என்ன சொல்லிட்டு இருக்காங்க. தலையை செட்டிங் பண்ணி 10th ஓவரே வர விட்டானுங்க இன்னைக்கு. என்னடா இந்த ஆளு எல்லா கைத்தட்டிலும் வாங்கிட்டு போயிடறான். நம்ம விக்கெட்டு கடா சேர் பண்றீங்க வந்து பாருடா வந்து 10 ஓவர் ஆடுறது பாருங்கடான்னு சொல்லி ஆட விட்டாங்க அடிக்க அவரை. பட் தலையால ஒரு மாதிரி முடியலன்னு தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. அவனுக்கு பவர் இருக்கு பட் அவன் நின்னு அடிப்பான் ஒரு மாதிரி தலையால முடியல. ஒரு லைட்டா இவன் அஜித் வந்து குட் பை டாக்லி ட்ரைலர்ல பாக்குற மாதிரி ஒரு ட்ரை ஹார்டா இருக்கு பாக்க. ப்ரோ வந்துற போறாடா சும்மா சொல்ற கேளுடா. பேக் டு ஆர்ஆர்எஸ் பஞ்சாப். சாம்சன் ஜெய்ஸ்வால் ஆடினானுங்க. யார் சாம்சன் விக்கெட் எடுத்தான்னு மறந்துட்டேன். அந்த ஒருத்தன் பவுலர் லாக்கி அவன் அவன் எத்தனை வருஷமா ஆடிட்டு இருக்கான். எப்பதான் பாத்துட்டு இருக்கேன் அவனை. ஆமா அந்த இந்த சீசன் திடீர்னு நல்லா வேற போட்டுட்டு இருக்கான். என்னன்னு தெரியல. லாக்கி ஃபெர்குசன் 2 விக்கெட் எடுத்தான்னு நினைக்கிறேன். ஆமாமா 2 எடுத்தான். சஞ்சு சாம்சன் அவன் தான் எடுப்பான். ஆமாடா இவனை இப்ப பாத்துட்டு இருக்கேன்.
யாரு இன்னொரு விக்கெட் எடுத்தான்? யாரு? ராணாவா இல்ல? ராணா வந்துட்டு மார்க்கோ யான்சன் ஓ எடுத்தான். ஓகே. அப்புறம் ஹர்ஷதீப் வந்துட்டு 8 மேயர் எடுத்தான் நினைக்கிறேன். அஷ்தீப் பெட்மேர் எடுத்தானா? அந்த ஸ்கோர் கார்டையே பாத்தீங்கன்னா எவனுமே சிங்கிள் டிஜிட்ல அவுட்டே இருக்க மாட்டான். அதுதான் ஃபர்ஸ்ட் இதுவே. லைக் ஒன்னு அவன் ஜெய்ஸ்வால் இன்னைக்கு 60+, சஞ்சு சாம்சன் ஆல்மோஸ்ட் 40, ரியான் பராக் 40+, நிதிஷ் ராணா வந்தா அவன் 2 4 அடிச்சான், அவுட் ஆயிட்டான். 12 runs. 13 from 5 or 6 balls தான. அதுதான் ஸ்கோர் கூட பிரச்சனை இல்ல தல. ஸ்ட்ரைக் ரேட் எல்லாரும் 145+ வச்சிருக்காங்க. ஒருத்தன் கூட 145 கீழ இல்ல. அதுதான் துர்ஜுரல் வந்தா அவன் வந்துட்டு ஒரு 4 ஒரு 6 அடிச்சான். ஆமாடா, எல்லாருமே வந்தானுங்க, அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கானுங்க. ஹசரங்கா அவன் அவுட் ஆகி ஹசரங்கா வந்திருந்தா கூட அவன் சுத்திட்டு ஒரு பவுண்டரி அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ராஜஸ்தான் ஆக்சுவலி டீசென்டான பேட்டிங் லைன் தான் வச்சிருக்காங்க இவனுங்களுக்கு. அதான் ஜெய்ஸ்வால் ஃபயர் ஆகல இவனால. அவன் ஃபயர் ஆயிட்டானா இவனுங்க அதை சுத்தி எல்லாருமே டீசென்ட் ஆடிறானுங்க ஓரளவு. மனோல பராகும் கேப்டன்சி பிரச்சனைனால அவனும் ஒழுங்கா ஆடாம இருந்தான். அது இன்னைக்கும் பராக் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணான். ஆனா செமையா மேக்கப் பண்ணிட்டாங்க கடைசியில. அதான் இன்னைக்கு லைக் எப்படி சொல்றது, அவனுங்க டாட் ஆடினாலுமே ஒரு 3 6 அடிச்சு பராக் அழகா ப்ரெஷர் விட்டு வெளியே வந்துட்டான். ஸ்ட்ரைக் ரேட்டையும் ஏற்றிட்டான், ஸ்கோர் போர்டையும் இது பண்ணிட்டான். ஸோ இன்னைக்கு ராஜஸ்தான் பேட்டிங் நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. லைக் எல்லாருமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எவனுமே ஸ்லோ டவுன் பண்ணல பெருசாக. அவனுங்க ரன் ரேட்டையும் சரி எதுவுமே சரி. ஸோ ஓவரால் ராஜஸ்தான் ராயல்ஸ் வெல் பிளேடு பேட்டிங்கில். அண்ட் யார் இன்னொருத்தன் நடுவில் வந்து ரீசெண்டாக பவுலிங் போட்டான். யார் இருந்தால் வரன்ட்டேன். செஹல் இன்னைக்கு பிடிச்சி போலன்ட்டாங்க லைட்டாக. அந்த லைட் அவனுக்கு அந்த லைட் ஏதோ அடிச்சிடும் நினைக்கிறேன். அந்த ஸ்டேடியம் லைட் அவன் கை வச்சிருவான். அப்படி ஓகே, இருந்தாலும் புண்ண மாதிரி தான் ஃபீலிங் பண்ணுவான். ஸோ அவன் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு என்னமோ விட்டுட்டோம், சரி லைட் இருக்கு அடிச்சுட்டு திருக்கி அவனெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ தூக்கிறானுங்க. இம்பாக்ட் பிளேயரா ஒரு 18th ஓவர் தான் இருக்கும். ஒரு ஓவர் ஆயிடுச்சு அவனுக்கு பவுலிங் பண்ணுறதுக்கு. எனக்கு சரி நீ பண்ணது போதும் வெளியே வான்னு சொல்லி அவனை தூக்கி விட்டாங்க இம்பாக்ட் பிளேயரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே. ஸோ அது ஒரு நினச்சேன். ஐ திங்க் ஹர்ஷ்தீப்பும் அவ்வளோ நல்லா போடல, ஓகேவா போட்டான். ஹர்ஷதீப் வந்துட்டு யூசுவலி நல்லா போடுவான். இன்னைக்கு கொஞ்சம் இதுவாக வேணாம். பட் கடைசியில் இவர் 2 பேரும் ஜுரல் நல்லா ஆடினா, பரகு நல்லா இருக்காங்க. ஆக்சுவலி அதுதான் லைட்டா இதுவா இருக்கு. கிடையாது அவன் எப்படி அவன் டெத் பவுலர்லாம் யூஸ் பண்றானுங்கன்னு தெரியல. இன்னைக்கு 4 ஓவர் போட்டான் ஸ்டாயினிஸ் வந்துட்டு நம்ம சிஎஸ்கே ஜடேஜா மாதிரி ஸ்டாயினிஸ் வந்து போன வருஷம் சிஎஸ்கே கூட கடைசியில அடிச்சு விட்டு கொஞ்சம் அவனோட பிரைஸ் அவனை ஏத்திக்கிட்டான். அதை நம்பி தான் எடுத்திருக்காங்க நினைக்கிறேன் சிஎஸ்கேயோட போன வருஷம். ஆமா, தனியாலா செஞ்சு விட்டான். நான் அந்த மாதிரி இன்னைக்கு மேக்ஸ்வெல் பண்ணுவான். ஆப்கானிஸ்தான் மாதிரி நான் பெரிய இருந்தேன், அவன் கொடுத்தா அவுட் ஆயிட்டான். அதுதான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து யாராவது எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே பேட்டிங் நல்லா ஆனானுங்க. ராஜஸ்தான் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. டிபிக்கல் ஓஜி ராஜஸ்தான் பேட்டிங். 200+ அடிச்சாங்க, 205 அடிச்சாங்க இன்னைக்கு. ரொம்ப நல்ல ஸ்கோர். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிரவுண்ட்ல 200 இந்த வென்யூ வந்துட்டு சொல்லிருந்தாங்க. நான் நினைச்சேன் பஞ்சாப் சரி ஆறால வரானுங்க அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். அண்ட் இதுல நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா எல்லாருமே நிறைய பேர் அங்க யங் அந்த ஆர்ஆர்ல. ஆமா, ஐ திங்க் சஞ்சு ஓரளவுக்கு சஞ்சு ஓகே ஆன் ரொம்ப வருஷமா சஞ்சு ஓகே, ஜெய்ஸ்வால், அந்த துர்ஜுரல், அதுக்கப்புறம் ரியான் பராக், நிறைய பேர் யங் பிளேயர்ஸ். பட் தி திங் இஸ் வாட் ஐ ஃபீல் இஸ் அவங்கலாம் ஆக்சுவலி தே ஆர் ட்ரீட்டட் as மெயின் பிளேயர்ஸ் தேர். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்து ஆட விட்டானுங்க இவனுங்க. லைக் ஆமா, அதுதான் ஐ மீன் என்ன இது நான் சிஎஸ்கே யங்ஸ்டர் டெவலப்டா பண்ண தேவையில்ல. அதான் அட்லீஸ்ட் ஒருத்தன் இன்டென்ட் எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கலாம். சரி ஓகே, எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஒரு டீம் கிளிக் ஆயிடுச்சுன்னா நாங்க நடிச்சாங்கிறதா சார் மாத்தவே மாட்டாங்க. சொல்ல முடியாது. ஆக்சுவலி எங்களுக்கும் ருத்ராஜ் கான்வேல கிளிக் ஆயிட்டா இந்த மாதிரி ஸ்கோர் வரும். பட் என்ன பண்றது, அதுக்கப்புறம் நாங்க வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம். இல்ல ஆக்சுவலி பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தாலும் இப்ப ருத்ராஜ் கான்வேலா ஓபன் பண்ணி ஒரு 30 ரன், அது ஒரு 70+ ரன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு அவன் ஒரு அடிக்கிறான். அந்த 4th ஹூடா ஆர் விஜய் சங்கர் ஆர் துபே 5 விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் கூட எல்லாருமே 20 ரன்ஸ் எடுத்தா ஈஸியா அந்த 190+ வந்துடும். 190+. அந்த திங் வெரி ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்குது இந்த ஸ்டேட்ல. என்னன்னா they can contain the runs. சோ அவங்க ஏன் முதல்ல சேஸ்க்கு சூஸ் பண்றானுங்கன்னு எனக்கு தெரியல. அவனுங்களால 10 ரனை வச்சு கண்டெயின் பண்ண முடியும், பிரஷர் கொடுக்க முடியும். கலீல் அகமதை வச்சு பவர் பிளேல பிரஷர் கொடுக்க முடியும்.
அவனுங்க அழகா வந்துட்டு இவனுங்க இந்த ஸ்கோரை நம்ம எடுக்கணும்ன்ற இன்டென்ட்ல வரதை விட்டுட்டு கேஎல் ராகுல் அந்த மாதிரி டே வாடா டே வாடா. இந்த மேட்ச் கூட பரவாயில்ல, டாஸை விட்டான். போன மேட்ச்லாம் என்ன முண்டைக்கு வந்து ஃபீல்டிங் எடுத்தான் தெரியல. ஏன் இவனுக்கு சேஸ் பண்ணி அப்படியே குளித்துற மாதிரி எடுத்துடுறான். சேஸ் பண்ணி இவர் ஆட மாட்டாரு எப்பயுமே ருத்ராஜ், சரியா? எப்பயுமே அவுட் ஆயிடுவாரு. போன தடவை ஆர்சிபி கூட தோத்தானுங்களே அந்த போன வருஷம், அதுல இருந்து அவன் 1 மார்க் கழிட்டேன். ஸோ திரும்பி அந்த மேட்சுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடவே இல்லை இந்த சீசன். இந்த வரைக்கும் ஆடலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஒரு வாட்டி ஆடி பார்க்கலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ஒரு மேட்ச் Yes, Suri, ஒரு interesting fact. MS Dhoni takes most balls to hit first boundary by a batter in IPL 2025. அது தெரிஞ்சுங்க. தலை வந்தா தள்ளி போய் தான் ஆகணும், அதனால பவுண்டரியா சொன்னேன். இருந்தாலும் அந்த நம்பர் பந்துல அவன் சொல்லுவான்ல, ஏய் அந்த ஆள் அடிச்சா சும்மா 2 தென்னை ரைட்டுக்கு போகட்டா, எதுவும் எனக்கு மாட்டல அப்படின்ற மாதிரிதான் நான் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல யோசிச்சேன். 3வது மேட்சும் 4வது மேட்சும் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு விஜய் சங்கர் வெயிட் பண்றேன். ஏன்னா ஏதோ ஒரு ஸ்டார்ட் போட்டாங்க இன்னைக்கு வந்து ஒன்லி பிளேயர் டெல்லிக்கு ஆடி 4 டவுன் கீழே வந்து 50 அடிச்சிருக்காரு சென்னையோடனா யாருன்னு ஏதோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஸ்டார்ட் போட்டாங்க. எடுத்து யாரா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கன்னு பார்த்தா விஜய் சங்கர் 54 from 30 balls அடிச்சிருக்கான். ஓகே, விஜய் சங்கருக்கு வந்துட்டு ஆக்சுவலி இந்த தடவை நல்ல ரஞ்சி சீசனும் இருந்திருக்கு அப்படின்னு அந்த கமெண்ட்ல சொன்னாங்க. இல்ல ஸ்டார்ட் ஆனவும் தெரியல எனக்கு. பட் நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஹூடா விஜய் சங்கர் ரீப்ளேஸ்மெண்ட். ஈவன் அந்த லாஸ்ட் மேட்ச் அவன் 6 அடிச்சது கூட சரி ஓகே, பையன் தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டான்ட்டு. இந்த மேட்ச் ரொம்ப கவலைக்கிரமா இருந்துச்சு. அதுதான் அது இன்னொன்னு உங்ககிட்ட ஃபேக்ட் செக் பண்ணும். இவனுக்கு விஜய் சங்கரோட நிக் நேம் வந்து சங்கரான்னு சொல்றாங்க, அது உண்மையா? ஸ்கூல்ல அப்படியே அதெல்லாம் தெரியாது, நான் ஸ்கூல்ல படிச்சது படம். ஓகே, நானே ஸ்கூல் படிச்சது 2 வருஷம் தான், நானே ஏமாத்திட்டு தெரியும் ஸ்கூல் படிச்சுட்டு. திருப்பி அந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டுமா இன்னைக்கு ஏதோ ஃபயர்ல தான் வந்தான் போன மேட்ச். ஆமா, என்னடா பழைய ஆர்ச்சர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமாடா, பழைய ஆர்ச்சர் வந்துட்டாங்க, அவன் வந்துட்டான்னு சொல்லி. அவன் யாரோடங்க கத்திட்டு போனா, சிஎஸ்கேவோட தான் கத்திட்டு போனா. எல்லா மேட்சும் கொடுத்துட்டு இருக்கோம். போன மேட்ச் அந்த வார்ம் அப் பண்ணி இந்த மேட்ச் மொத்த வச்சு அடிக்க விட்டான். ஃபர்ஸ்ட் பால்லாம் செம்ம பால், கொய்யால ஆஸ்தம் தெரிச்சிருச்சு. அடுத்து ஐயர் அவரோட ஆரா அப்படியே கேரி பண்ண பார்த்தாரு, 2 4 அடிச்சு. ஆனா அவன் அப்படியே செஞ்சு விட்டு அமுச்சு விட்டாங்க. என்னடா ஷாட் ஆனா ஐயரு கண்டாமனா சுத்தினான் அந்த பால், அவுட் ஆன பால்லாம் போல்ட் எடுத்து லிட்டரலி ஃபயர் ஆர்ச்சர் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர். எனக்கெல்லாம் அப்படியே வாவ், இதாண்டா சினிமா அப்படி இருந்துச்சு. ஆர்ச்சர் ரொம்ப கூலா போடுறான். எனக்கு ஹெய்ட்மேயருடைய ஃபீல்டிங் வேற லெவல். அவன் எல்லா இடத்துலயும் இருக்கான், பிடிக்கிற கேட்ச் எல்லாத்தையும் பிடிச்சிடுறான். ஆமா, இம்பார்ட்டன்ட். ஆர்ஆருடைய ஃபீல்டிங் வந்துட்டு வெரி டாப் மேட்ச். ஆமா, தல ஆளுக்கு இந்த பார்க்க லைக் எப்படி சொல்ல, இவனா கேட்ச் விட்டுருவா மாதிரி தான் இருக்கான் அந்த ஹெட்மயர். ஆனா எல்லாத்தையும் டைவ் அடிச்சு தடுக்கிறான், செமையா. இன்னைக்கு ஜெய்சன் வந்துட்டு ஒரு 4 தடுப்பான் உயிரை கொடுத்து. ஆக்சுவலி எதுக்குன்னு தெரியல, பட் அவனுங்க அந்த கொடுத்து பண்றானுங்க. எனக்கு ஃபீல்டிங் வந்துட்டு ரொம்ப, ஈவன் சிஎஸ்கே கூட ரியான் பராக் ஒரு எக்ஸெப்ஷனல் கேட்ச். ஹெய்ட்மேயர் வந்துட்டு விடவே மாட்டேங்கிறான். எனக்கு ஐபிஎல்லாம் சிஎஸ்கே மேட்ச் பார்க்கும் போதே பால் மேல போனாலே அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பயம் காட்டினதுக்கு அப்புறம் பிடிச்சிருக்கடாடேன்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா எவனோத்த சமய காமக்கோட்டியா, காமக்கோட்டியா என்ன பேரு, நாகர்கோட்டியா? அவன் சமயம் சீட் பண்ணான். அந்த ஃபீலிங் சரியா, அவன் எங்கேயோ டைவ் அடிச்சான் பார்க்கறேன் நான் ஆடல. அந்த பால் ஒரு ஸ்டாப் நல்லா பண்ணான். யாருன்னு தெரியல. அவன் பெஞ்சா பெஞ்ச்ல முன்னாள் கேகேஆர் பிளேயர், அது வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்கன்னா தெரியுது. அண்டர் 19 வேர்ல்ட் கப் நல்லா போட்டான் அப்போ அந்த காலத்தில். ஆனால் இப்போ கொஞ்சம் இது ஃபீல்ட் அவுட் ஆகிட்டான். பட் யா, ஐ திங்க் இவனுக்கு 2 விக்கெட் அப்புறம் யார் ஆடிட்டு இருந்தா, ஸ்டாயினிஸ் வந்து டக்குனு அவுட் ஆட்டான்ல. வந்தோடனே அப்படியே அவன் 7 பால்ல 1 ரன் அடிச்ச உடனே. ஓகே, அவனை வந்து விஜய் சந்தீப் சர்மா செம்மையா போட்டான். செம்ம ஸ்பெல். லிட்டரலி தி பெஸ்ட் அன்கேப் பிளேயர் இன் ஐபிஎல் நான் சந்தீப் சர்மா தான் சொல்றேன். சந்தீப் சர்மா சம ஸ்கில். ஆமாண்டா, உனக்கு தோனி அவுட் ஆகுறான், உனக்கு எல்லா மேட்சும் அது டெத் ஓவர்ல அப்படி போடுறான். ஆளு வந்துட்டு யார்க்கர் இறக்குறான். சீரியஸா ஆளு சூப்பரா போடுறான். டாக்டிக்கலா போட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்ட்டா டாக்டிக்கலா போடுறான் அவன். லைக் அது வேற லெவல். ஏன்னா ஃபாஸ்டா போட மாட்டான். லைக் இப்போ அவ்வளவு அதுதான் மேட்ச். அப்படியே அந்த லைன் அண்ட் லெங்த்ல வச்சு ஆளு வந்து பிடிக்கிறாரு அவனுங்களை. ஸோ அது நல்லா இருக்கு பார்க்கவே. ஸோ ஆர்ஆருக்கு நல்ல விஷயம் வச்சு அன்கேப் பிளேயர் ரோல் வந்தது. அவனுக்கு ஒரு பெரிய ஷாட் அவுட் கொடுத்து அவன் ஐ திங்க் ஏன் ஸ்டாயினிஸ் இறக்கி விட்டாங்க. ஸ்டாயினிஸ் பதிலாக நேரில் வந்திருக்கலாம். ஸ்டாயினிஸ் வந்து அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ண போறான்னு தெரியல.
எவ்வளோ 10 for 2 ஏதோ இருந்துச்சு அப்போ. ஸோ யா நான் நேஹல் வதிரா வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ யா நேஹல் வதிரா சூப்பராக ஆடினார் இன்னைக்கு. வதேராவும் ஒரு எம்ஐஐ ஸ்கவுட்டிங்ல வந்த ஒரு பிளேயர். ஆமா ஆமா, அவனுங்க வந்து நேஹல் வதிரா விட்டே அவனுக்கு அவ்வளோ சூப்பரான பேட்டிங் வச்சிருக்காங்க மும்பை. போன வருஷம் அந்த பேட்டிங் வைக்க இடமே இல்லை. இதுல ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, நேஹல் வதிராவை சிஎஸ்கே மெகா ஆக்ஷன்ல ட்ரை பண்ணானுங்க 4 crores வரைக்கும். 4.2 crores விட்டுட்டானுங்க போல. நேஹல் வதிரா அண்ட் மேக்ஸ்வெல் இன்னிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு மேட்ச்ல ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. நடுவில் இவன் எப்படி அவுட் ஆனா பிரப்சிம்ரன் சிங், அதை நான் பார்க்கல. அவன் கேட்ச்னு நினைக்கிறேன். கேட்ச் தான் அவன். The thing is அவனுங்க 9th ஓவர்ல 59 இருந்தானுங்க. 59 for 4 3 இருந்தானுங்க. அந்த நேஹல் வதிராவும் மேக்ஸ்வெல்லும் வந்தான். 13.2 ஓவர்ஸ்ல அவனுங்க 112 வந்துட்டானுங்க. கரெக்ட். இது ஞாபகம் இருக்கு. ஏன்னா இந்த இப்போ இருக்கும்போது தான் சீக்கா சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி மேக்ஸ்வெல் 12 ஓவருக்கு விளையாடுவான் பாருன்னு சொல்லிட்டு இருந்தான். அவனா கக்குறான், பஞ்சாபுக்கு கக்கிக்கிட்டே இருக்கான். அவன் வந்துட்டு இந்த சைட்ல பார்த்தா அவன் 8 சும்மா நடந்து போயிட்டு இருக்கான். எப்படி பண்றான் அவன் இப்ப பாடுறா அப்படின்னு. அவனுங்க 6-4 அடிச்சாங்கன்னா இது அவுட் அடுத்த அவுட்றான்றான். இது கூட பரவாயில்ல. மார்க்கோ யான்சன் ஒரு கக்குனா பாருங்களேன். நீ ஏமாத்துறடா நீ பேட்டரும் இல்ல பவுலரும் இல்ல வச்சுக்கிட்டு இருக்கான். மார்க்கோ யான்சன் ஏதோ 6 அடிச்சு அவுட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவான், போவான். யானு எதுக்குடா யானு வந்து நீயே கேட்டுக்கடா பேசிட்டு இருப்பான். ஏன்னா இதோ ஒரு ஸ்டார்ட் போட்டாங்க. ஏன்னா எனக்கு இது ஞாபகம் இருக்கு. யான்சன் வந்தப்போ 66 runs அடிச்சிருக்கான் ஐபிஎல்ல. 100 ஸ்ட்ரைக் ரேட் தான் போட்டாங்க. 60 ரன் அடிச்சிருக்கான். அது ஸ்ட்ரைக் ரேட் வரை ஈவன் மேக்ஸ்வெல் கூட அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த 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 மேக்ஸ்வெல் வந்துட்டு ஒரு 4 அடிப்பான். எப்படிதான் பண்ணுவான், ஒரு பெருசா பண்ணிருக்க மாட்டான். அந்த 4 எல்லாம் கழுவி ஊத்துனாம என்ன பெருக்கிற மாதிரி ஒரு ஷாட். இது என்ன இதெல்லாம் அடுத்த பால் அவுட் பாரு அப்படின்ட்டு கூட மரியாதை இல்ல. லிமிட்ல இருந்துக்க சொல்லுங்க. கடுப்பு ப்ரோ சீரியஸா. அவன் ரொம்ப அவன் சரி போன மேட்ச் வரலன்னா பார்த்தா இந்த எல்லா மேட்ச்க்கும் வந்துடுறான் ப்ரோ. ஆமா அவன வேற திடீர்னு இந்த மேட்ச் எங்க இருந்து ஸ்பான் ஆனான்னு தெரியல. ஏதோ மும்பைல இருந்து கமெண்ட்ரி கொடுத்துருக்கான் சொல்றான். அவனே சிறுக்குல வந்துடுறான். அவன் பத்ரிநாத் சேர்ந்தா ஐயோ ஏதோ சொல்ல ஆரம்பிச்சான். பரவாயில்ல. அவனுக்கு ஒரு ட்ரேட்மார்க் டைலாக் வச்சிருப்பானுங்க இந்த ருத்ராஜ்க்கு. ருத்து ராஜா கைய வச்சா ராஜா பேட் வச்சான்ட்டு தடக்கிட்டு இருக்கானுங்க 2 மேட்ச். அவன் அடிக்கவே மாட்டேங்கிறான். ஒண்ணுமே சொல்ல முடியல. இங்கிலீஷ் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். வங்கக்கடலின் நிறம் மஞ்சள். ஐயோ ஆனா என் டாக்டிக் ரைட்டு அவ்வளவு வெறுப்பாயும் அப்படியே ஹோம்லேண்ட் மாதிரி நானும் உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருப்பேன் அந்த கமெண்ட்ரி. நானும் 2 தடவை போயிட்ட மாறுறதுக்கு இல்ல. சரி என்னதான் எனக்கு என்னன்னா இவனுங்க எதுக்கு சப்போர்ட் பண்றானுங்களோ இல்ல ஆப்போசிட் அடிச்சு இவனுங்க வாய அந்த மோட்ட வாக்கணும்ன்றதான் நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். அந்த தோனி வந்து இது வரும்ல, இது அது பேர் என்னது ஃப்ரீட் வரும் நினைக்கிறேன் ஒரு பால். அதுக்கு மூணு பேசி இந்த பக்கம் யாருங்க பாத்தீங்களா தோனியே பேசலாம் விப் பண்ணி பால் மேல போயிடுச்சு. அந்த ஜேகே ஒரு வீடியோ கேம்ல ஐயோ ஐயோ அந்த மாதிரி நாளா சரி தோனி தலை சம்திங் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா மரம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அது கமெண்டேட்டர்ஸ் தான் இருக்குமா அப்ப என்ன பார்த்து 4 பேரும் பேசுறானுங்க. 4 பேரும் அதே பேசுறாங்க பண்ணிட்டே இருக்கானுங்க. நான் வந்துட்டு அந்த 1 ball 9 runs காக்ல தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். லோ பாலர் வாய்ப்பு டேய் என்னடா நீங்க யாரா நீங்க கிரிக்கெட்டரா அடிக்கல. சரி ஓகே. அந்த பைசா வசூல்னு ஒருத்தன் வருவான் ப்ரோ. ஆர்ஜே பாலாஜிக்கு அண்ணன் மாதிரி ஒரு தாய்லி அவன் பேர் தெரியல இல்ல போபோவான்னு தெரியல. தாய்லிங்க இருப்பான் கேள்வி. ஆமா கேள்வி. அப்புறம் இன்னொன்னு வருமே அவன் ஏதோ ட்ரிவியா தான் வைப்பான் டெய்லி. சரி ஓகே. இவனுக்கு மேல வர்மத்தை கொட்டி இவனுக்கு என்ன சொல்லுவானுங்க பிடிக்கலாம் மாத்திட்டு போயிடுவானுங்க. நானுங்க அதுவும் மாத்தவும் தோல மாட்டேங்குது. ஏன்னா நாங்க ஒரு தமிழண்டா வேற சேனல் வேற லாங்குவேஜ் கேட்க மாட்டோம். ஸோ
ஒண்ணு சீக்கா மைக்கு பிடிங்கி விட்டுருந்தோம். என்ன இது இதெல்லாம் பண்ணணும் bro. ஆமாண்டா எல்லாம் நம்ம சின்ன வயசுல தம்பி கிட்ட ஜாய்ஸ்டிக் கொடுத்து கண்ட்ரோலர் பிடிங்கி விட்டுருவோம்ல அந்த மாதிரி அவன் இதை மட்டும் பிடிங்கி விட்டு அவன் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கட்டும் சொல்லி அவனை அப்படியே விட்டுருணும். இல்லன்னா அந்த வால்டர் வைட் அந்த இவனுக்கு அந்த சாலமங்கா டிங் டிங் டிங்னு கீழே பாம்பு வச்சிருவாங்க. அந்த பாம்பு வச்சுட்டு அவன் கத்துட்டா டிங் 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 அடிச்சு ட்ரை பண்ணானுங்கடா. நடுவுல திடீர்னு சீக்கா கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அவர் பேசுறது அவனை பிடிங்கி விட்டாங்க 2 ஓவருக்கு. அவன் வேற எஞ்சி நின்னு ஐட்டு பத்து நினைக்கிறேன். எஞ்சி நின்னு கட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலி என்ன பிரச்சனை, அவன் தான் அதுல சீனியர். யாருமே அவன் மேல எதுவுமே சொல்லவும் முடியாது. அவன் என்ன சொல்ல இவனுங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பானுங்க. ஆமா என்ன இந்தியாவுக்கு பண்ணிருக்கான். அதனால எல்லாம் ஓகே. ஆனா அவன் மரியாதையே அவனுக்கு எடுத்துக்கிற மாதிரி இதான் அந்த டாடா நியூ அதுக்கெல்லாம் வந்துட்டு எப்ப காமிச்சாலும் இவனுக்கு கமெண்ட்ரி நிறுத்தி அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இவனுங்க ஆரம்பிக்கிறாங்க, சீக்கா விடவே மாட்டேங்கிறான், கட்டிட்டே இருக்கான். கிரிக்கெட்டோட பேஷன் அவர் அப்படியே முழுகி முழுகி போயிடுறாரு. சீக்கா ஹிட் எல்லா எபிசோடும் கற்றுக்கலாம் நினைக்கிறேன். சீக்கா மட்டும் இல்லை, தமிழ் கமெண்ட்ரி சிஎஸ்கே தோக்குறதுல ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா அவனுங்க காக்கு அப்படியுமே அவனுங்க பெட்டர்னு சொல்லிட்டு தோக்குற காக்க ஆரம்பிச்சு போய் நான் திடீர்னு சிம்பத்தி காக் பண்ணி விட்டுறானுங்க. சரி ஓகே, எதுவும் சொல்லவும் முடியல. ஆக்சுவலி இந்த பஞ்சாப் மேட்ச் தருவதால ஐ திங்க் கிளென் மேக்ஸ்வெலும் நீ சொன்ன மாதிரி அவனும் ஆயிட்டு இருக்கும்போது எனக்கும் லைட்டா தோணுச்சு மேபி வாய்ப்பு இருக்கு. ஒரு இன்டென்ட் காட்டினான் அவன். அந்த நேல் வஜீராலாம் அடிக்க ஆப்போசிட்ல இருந்து கத்திக்கிட்டு இருந்தான் அவன். எஸ் கமான் அந்த கொஞ்சம் வெறியில இருந்தான். நீங்க மேட்ச் என்னன்னு தெரியல. இவனுங்க ஃபம்பிள் ஆரம்பிச்சதே மேக்ஸ்வெல் அவுட் ஆனோனே டக்குன்னு ஒரு 2 பேர் மேக்ஸ்வெல் அவுட். அடுத்த பாலே அடுத்த ஓவர்ல நேல் வேற அவுட் ஆயிடுவான். சஷாந்த் சிங்காலே ஒண்ணும் பண்ண முடியல. பஞ்சாப் நம்பர் 8 சசாந்த் சிங் வரானா எவ்வளவு பெரிய பேட்டிங். ஆக்சுவலி ஸ்டாயினிஸ் பதில் அவன முன்னாடி இறக்கலாம். சசாந்த் சிங் இவங்களுக்காக ப்ரூவ் பண்ணிருக்கான். ஜெயிச்சு கொடுத்து பேட்டிங்லாம் லைக் ஒரு மேட்ச் அடிப்பான் சீசன்ல. சசாந்த் சிங்னா போன வருஷம் எத்தனை மேட்ச் ஆடி கொடுத்தான். ஸோ தெரியல பாண்டிங் ஆஸ்திரேலியன் பயஸ்னால இறக்காம இருக்கானான்னு தெரியல இவனுங்களை. ஐ திங்க் மேக்ஸ்வெல் கூட இன்னைக்கு அவனுக்கு அவ்வளோ படல, டீசெண்டா ஆன மேக்ஸ்வெல். பட் இல்ல அது அவனுக்கு அவ்வளவு படல. பட் ஸ்டில் 3-4 ஒரு 6 அதெல்லாம் அடிச்சுட்டான் அவன். இவனுங்க மேக்ஸ்வெல் அவுட் ஆனோனே ஒரு மாதிரி ஃபம்பிள் ஆயிட்டாங்க. ஏன்னா அப்படியே மேக்ஸ்வெல் அவுட் ஆகும்போது ரெக்வயர்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அவனுக்கு 75 from 5 overs அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நேஹல் வஜீரா நின்றுதா சஷாந்த் சிங் இறக்கி இருந்தா அவருக்கு 2 பேரும் மேபி க்ளோஸ் கொண்டு போயிருப்பாங்க. பட் டு பி ஆனஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப டெத்ல ரொம்ப நல்லா போட்டானுங்க இன்னைக்கு. ஹசரங்காவும் சரி, ஸ்டீக்ஸ்னால இவ்வளவு நல்லா போடான்னு எனக்கு தெரியாதுடா. ஆமா நல்லா போட்டான். அது போன மேட்ச் என்ன பாத்துட்டேங்க, தோனி ஜடேஜா போட்டதுல இருந்து இன்னைக்கு இந்த மேட்ச் சூப்பரா போட்டான். அந்த ஓவர் அவங்க மேல இருக்க வன்மத்தை கட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கும்போது பெஞ்ச் பண்ணிடுவானுங்க. ஒரு மேட்ச் தான் ஆட வச்சானுங்க அவனு. அவன பார்ட்ல போட்டுருப்பான். இங்க சென்னையில இருக்கும்போது நோ பால் போட்டுருப்பான். நோ பால் வைடு ஃபீல்டிங் இங்கே போட்டுதான். ஆமா இங்கே போன மாதிரி போனாலும் கரெக்ட். ஸோ யாரோ 3 வைடு போட்டாங்க. ஏமாண்டா 3 ட்ரிபிள் வைடு யுத்வீர்னு எவனோ வந்தான். கரெக்ட். அவன் வந்துட்டு ஒரு 3 வைடு போடுவான் கண்டினியூஸா. ஒரு 3 வைடு போட்டான். அது பாத்தியா 3வது வைடு வந்துட்டு ரிவ்யூ எடுப்பானுங்க. மேக்ஸ்வெல் அவுட் இந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிரும். அவுட் ஆன மாதிரி லைக் ஒரு மாதிரி அமுஜ பார்த்தாலே அவுட்னு தெரிஞ்சிரும். ஆமா சிரிக்க ஆரம்பிச்சிடும். அல்ட்ராஜ் சஞ்சு சாம்சங் எடுத்துட்டு இருந்தான். ஆமா அல்ட்ராஜ் வந்து காமிக்காது எதுவுமே. ஸோ நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் கண்டிப்பா நீ மேக்ஸ் அடிக்க போறான்னு நினைச்சேன். ஆனா சரி கடைசியில மேக்ஸ்வெல் அந்த குமார் கார்த்திகேயன் ஒருத்தன் வந்தான். அவன் இம்பாக்ட் பிளேயரா. அவன் 2 ஓவர்ல 20 ரன் கொடுத்தான். ஒரு விக்கெட் மெயின் விக்கெட் எடுத்துட்டு போயிட்டான். யா ப்ரோ ஒரு நல்ல இம்பாக்ட். யா டீசென்ட்டான இம்பாக்ட். ஆக்சுவலி ஒரு நல்ல இம்பாக்ட் தான் விக்கெட் எடுத்துறான். ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட். பிளஸ் சந்தீப் சர்மா சூப்பரா போட்டாரு டெத்தில் இன்னைக்கு. சொல்லணும் ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. யார்கர் சொருகிக்கிட்டே இருந்தான். அது வந்து என்ன பண்றானே தெரியல. ஆதி லைட்டா நீ இப்படி தானே போடுவா. யார்கர் எனக்கு ஞாபகம் இருக்கு. லிட்டரலா ஒன்ன மாதிரி தான் போட்டான். ஸோ அவனும் போட்டான். அவன் ஒரு செட் பண்ணி கொடுத்தான். ஜாஸ்டர் ஆர்ச்சர் அதுக்கு ஏற்ற மாதிரி மொத்தமா முடிச்சு விட்டாரு. அவனுங்களுக்கு 2 பேரும் ஒரு நல்ல இதுதான் இந்த டீம்ல மிஸ் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். லைக் சந்தீப் சர்மா இருக்கானா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்ச்சர் இருக்கான். இப்போ ஹசரங்காவும் இந்த தீக்ஷனாவும் ஒரு மாதிரி அவனுங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இங்க பத்திரானா கலீல் அஹ்மத் உயிரை கொடுத்து போட்டா ஒண்ணு எவனாச்சும் ஒரு பேச கொண்டு வந்து நாஸ்தி ஆக்கிறானுங்க.
நூர் அகமத் வந்துட்டு விக்கெட் எடுத்தா அஸ்வின் இந்தா வந்துட்டல இந்தா வந்துட்டேன் இந்த மாதிரி வந்தா ஆஷ் நவும் ஜெட்டு நவும் சேர்ந்து ஜட்டுனாவும் ஃபீல்டிங் நல்லா பண்றாப்புல. பட் மோடி கொண்டு வந்துருவாங்க. ஃபீல்டிங் நல்லா பண்றோம்னா பேட்டிங் ஆட மாட்டேங்கிறான். ஐ திங்க் சிஎஸ்கே போனா நினைக்கிறேன் விக்கெட் கீப்பிங் ஒருத்தர் டீம்ல வச்சிருக்காங்க, ஃபீல்டிங்க்கு ஜடேஜா டீம்ல வச்சிருக்கானுங்க. அதே மாதிரி ஐ திங்க் சியர் லீடிங்க்கு வந்து யார் வச்சிருக்கானுங்க, அஸ்வின் வச்சிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் ரோடு வச்சிருக்கானுங்க, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு என்னமோ ஆனாலும் ஒரு ஸ்பெக் ஆஃப் நம்பிக்கை இருக்கு கைஸ். ஆர்ஆர்ல ஆர்ஆர் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்ல. ஆர்ஆர் மேல என்னடா எங்க டீம் மேல, உங்க டீம் மேல ஆர்ஆர் மேலதான் நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் நான் விட்டு கொடுக்காம சரி அதான் உண்மையான ஃபேன் கலக்கு. சோ ஓப்பனிங் மட்டும் கிளிக் ஆயிடுச்சுனா போதும்டா. ஆமா, ஓப்பனிங் கிளிக் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு பவுலிங் ஆக்சுவலி பிரச்சனையே இல்ல. டு பி பிராங்க், போன சீசனை விட இங்க கொஞ்சம் நூர் அகமது அவனுங்க ஒரு மாதிரி போடுறானுங்க. கரெக்ட். இந்த வருஷம் கலீல் ரொம்ப சூப்பரா போடுறான், கலீல் பிளஸ் நூர். சோ அது ஒரு 12 ஓவர் பேங்க் இருக்குங்க அழகா. கலீல் ஆக்சுவலி அண்டர்ரேட்டடா. எல்லா ஐபிஎல் டெல்லிலயும் சூப்பரா தான் போட்டுட்டு இருந்தான். ஆமா, இதுக்கும் அவன் ஓல்டு, லைக் 30 பிளஸ்ல தெரியும். பட் ஐ திங்க் கலீல் இந்த வருஷத்துலயே 3 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்தான் நினைக்கிறேன். மும்பை கூட எடுத்தான், இந்த மேட்ச் எடுத்தான், ராஜஸ்தான் கூட எடுத்தானான்னு தெரியல. 3 மேட்ச்மே ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட். ராஜஸ்தான் கூட எடுத்தான். சோ ஆர்சிபி மேட்ச் தவிர எல்லா மேட்சுமே எடுத்திருக்கான். சோ கலீல் ரொம்ப ரிலையபிள் தான். இவனுக்கு மீதி அந்த 8 ஓவர் மட்டும் ஜடேஜா, அஸ்வின், இன்னொரு பவுலர் எனக்குள்ள ஆஷ்னாக்கு பவர் பிளேல கொடுக்காம மிடில் ஓவர்ஸ் போடல அவன் விக்கெட் எடுக்கலாம் எக்கனாமிக்கலா போட்டுருவான்டா. ஆனா ஆஷ் வந்துட்டு இன்னைக்கு எவ்வளவு டீசென்ட்டா போட்டான். அவன் ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் போட்டுட்டு இருந்தான். ஒரு மாதிரி நல்லா அடிச்சானுங்க, பட் ஸ்டில் ரொம்ப அடிக்கல. அஸ்வின் நல்லா தான் போட்டா. அஸ்வின் எதுவும் சொல்ல முடியாது. ஜடேஜாவும் டீசென்ட்டா போட்டான். 100 அடிச்சிட்டாங்க, விக்கெட் எடுத்தாலும் 100 அடிச்சிட்டானுங்க. அதுதான் 100 அடிச்சிட்டானுங்க. பஞ்சாப்ல மேட்ச் இருக்கு, அதை பத்தி பேசாம. PBK's RR match was way more entertaining than this pile of shit. அந்த கன்னடிய கத்தி சொல்லுவாங்கல்ல, இத போட்டுட்டு pile of shit. ஆனா அவ்வளோ PBK அவ்வளோ ரன்ல தோக்கலடா. 50 ரன்ஸ் தான் வந்திருக்கானுங்க. ஆனா ருத்ராஜ் சொன்னதை வச்சு சொல்றேன், வேற எதுவும். PBKS and CSK வந்துட்டு ஒரே ரேஞ்சில தான் தோத்தானுங்க. பட் PBKS வந்து நல்லா அடிச்சு தோத்தானுங்க. At least they went for the win, I think. ஆமா, ஒரு மாதிரி ட்ரை பண்ணி தோத்தானுங்க. இங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் விடாமுயற்சி மாதிரி ஒன்று பண்ணி அப்படியே இது பண்ணிட்டானுங்க. விடாமுயற்சி பண்ண மாதிரி காமிச்சானுங்க. கடைசியில் ரன்னை மட்டும் கீழே கொண்டு வந்து 20 ரன்ஸ் கொண்டு வந்துட்டானுங்க. பட் PBKS வந்துட்டு ஐ கெஸ் மேபி தே வில் மேக் அ சேஞ்ச் இன் டீம்னு எனக்கு தோணுது. பிகாஸ் PBKS இன்னும் கொஞ்சம் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நிறைய பிளேயர்ஸ் அவனுங்க கொண்டு வராங்க. ஆல்ரெடி மெகா ஆக்ஷன் அவனுக்கு தான் அதிகமா காசு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவனுங்க வெறும் சஷாங்க் சிங்கையும் இன்னொருத்தம்லாம் ரீட்டைனே பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதனால ஒரு 100 கோடி மேலே வச்சிருந்தானுங்க இந்த ஆக்ஷனில். போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டானுங்க. பார்க்கலாம். ஆனால் எனக்கு பஞ்சாப் மேலேயும் அவ்வளோ எப்படி சொல்றது, அவனுங்க அந்த டேக் இருக்குல்ல, இந்த பஞ்சாப் RCB லீக்லாம், அதனாலேயே அவனுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது 3 டீம் மேலேயும். ஸோ பஞ்சாப் எங்க இன்னும் தேர்டா தான் இருக்கானுங்களா, தேர்டா செகண்டா அவனுங்க இப்போ? பஞ்சாப் வந்துட்டு இப்போ செகண்ட் இருப்பாங்க நினைக்கிறேன். பிகாஸ் டிசிஜே பஞ்சாப் ஃபோர்த் வந்துட்டாங்கடா. பஞ்சாப் ஃபக்கிங் அது. இவ்வளோ அடி வாங்கி வச்சிராடா நீக்கு. டாம். ஓ ஓகே. பஞ்சாப் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் ஃபோர்த் வந்துட்டாங்க. ஆர்சிபி செகண்டா. RCB செகண்ட். ஆக்சுவலி டேபிள் ரொம்ப டைட்டா இருக்கு. நீ ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒரு மேட்ச் தோத்தாலே அது எல்லா டீமும் யார வேணா போடுற மாதிரி இருக்கு இந்த வருஷம். சோ லிட்டரலி டேபிள் ரிவர்ஸா இருக்கும் ப்ரோ. IPL ல இது ஒரு மாதிரி 10 வந்து பாரு, அப்படிதான் ப்ரோ இருக்கும் டேபிள். சென்னை, மும்பை கரெக்ட். ஆனா இப்போ ஸ்டார்டிங் 4 மேட்ச் தானே இருக்காங்க. இன்னொரு 10 மேட்ச்ல ஐ திங்க் CSK வந்து பார்த்தா CSK ஒரு 7 மேட்ச் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 6 மேட்ச் அட்லீஸ்ட் ஜெயிக்கணும். 7 மேட்ச் ஜெயிச்சா போயிடுவானுங்க உள்ள. கொஞ்சம் கஷ்டம் தான். அதுதான் நான் பிளேயர்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி RCB போயிடுவோம்னு எனக்கு ஒரு பெரிய நினைக்கிறேன் இது இருக்கு. பட் அவனுங்க ஒரு ஜெனரேஷனல் ஷோக்கு இனிமே தானே நாங்க காட்டுவோம். அவனுங்க உள்ள போய் தோத்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கா. ஓகே, உள்ள போய் சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா தான் பிரச்சனை. வாய்ப்பு கொடுக்காம இத்தனை வருஷமா சான்ஸ் இருந்துச்சு, என்னடா பண்ணானுங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு என்னுடைய இது வந்துட்டு RCBயும் மேபி KKR டீமும் கொஞ்சம் போகுமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. பிகாஸ் திடீர் பம்பிள் திடீர் பயங்கரமா வந்து இப்ப கிராஃப் இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ கிராஃப் படி பார்த்து அடுத்த மேட்ச் நாங்க அடி வாங்கணும். பார்க்கலாம் என்ன பண்ணுவா போறாங்க. SRXும் வந்துட்டு மேபி they'll do somethingனு எனக்கு தோணுது. பிகாஸ்
ரொம்ப 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 அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப 300 பிளஸ் தான் போட்டுட்டு வந்தாங்க. உண்மையாவே அப்போ எப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்டு அந்த மாதிரி அடிச்சாலும் கூட 300 ஆரம்பிச்சானுங்க. ஜிடி நல்லா ஆடுறானுங்க. ஆக்சுவலி ஜிடி ஒரு மாதிரி முகமது சிராஜ் எல்லாம் வந்தா ஆர்சிபியா போட்டா ஆர்சிபி என்னதானே ரீடைன் பண்ணு சொல்லிட்டு ஜிடி லைட்டா எனக்கு ஒரு ஓல்ட் ஸ்கூல் சிஎஸ்கே வைப் வருது அந்த டீம்ல இருந்து. நான் செம்மையா டீம் எடுத்து வச்சிருக்காங்க. யாருமே பெரிய பிளேயர்லாம் இல்ல, ஆனா எல்லாமே ஃபங்க்ஷனல்லாம் நல்லா பண்ணிடுறானுங்க. லைக் சாய் சுதர்ஷன், இவன் சிராஜ், ஓகே சாய் சுதர்ஷன் வந்துட்டு வெரி வெரி மச் இது சொல்றது. அதுவும் இவனுங்க இந்த கமெண்டேட்டர்ஸ் சாய் சுதர்ஷனை பார்த்தா பாட்டு கட்டிடுறானுங்க. அது என்னன்னே தெரியல. கேட்ட தமிழ்நாடு பிளேயர் சாய் சுதர்ஷன் சாய் அது சீக்காலாம். தனியா ஒரு வீடியோ போடுவோம். இன்னைக்கு வந்துட்டு அடுத்த நாள் மேட்ச்னு சொல்லிட்டு அந்த ரிவ்யூ கூட இல்ல, அந்த யாருன்னா ஆடுவாங்க அங்கேயே சீக்கா வந்துட்டு வரலடா இன்னும், அதுக்குள்ள ஏன்டா காட் பண்ற இருக்கு ப்ரோ. பட் ரியாலிட்டி அவன் செமையா ஆடுறான். சாய் சுதர்ஷனு, ஜார்ஜ் பட்லரு வேற லெவல் ஆடிட்டு இருக்கான். ஓபி ஐபிஎல் லெஜெண்ட் ப்ரோ ஜாஸ் பட்லர். அவன் ஒரு மாதிரி பரித்தமா ஆடிட்டு இருக்கான். கில் மட்டும் தான் ஓபி அடிச்சிட்டு இருக்கான் அந்த டீம்ல, எதுமே அடிக்காம. கில் ஓபி அடிச்சிட்டு இருக்கான். இந்த ஷாருக் ரூதர்ஃபோர்ட் ஆக்சுவலி கொஞ்சம் சப்போர்ட் பண்றான். டீசன்ட் ஆடுறான். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட பண்ணா, அதுக்கு நல்லா ஆடிட்டான். ரூதர்ஃபோர்ட் சப்போர்ட் பண்றான். இது தவிர்த்து அவங்களுக்கு கிளென் பிலிப்ஸ் வேற இருக்கானுங்க. கிளென் பிலிப்ஸ் பெஞ்ச்ல இருக்காங்க. அதுவும் இவனுங்க எல்லாமே இந்தியன்ஸ் தான் பவுலிங் ஆரம்பிச்சாங்க. இப்ப ரபாடாவும் போயிட்டான். பட் வந்து அந்த சாய் கிஷோர் அவனும் தமிழ்நாடு பிளேயர் போல. சாய் கிஷோர் தில்ல போட்டியா போறான். ஆமா, அவன் அத்திக் பாண்டியா போட்டு முறைக்கிறான். சாய் கிஷோர் வந்தாலும் பண்ணிட்டு அவர் மாதிரி டாக்டிக்கலா போடுவாரு. அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் முன்னாடியே. அவர் ஒரு மாதிரி கிரிக்கெட்டே ஒரு மாதிரி பாப்பாரு. ஆனா எனக்கு சாய் கிஷோரை பார்த்தா லைட்டா ஆதி வைப் 6-2. அவன் சதீஷ் சர்மா வந்து பவுலிங் வந்து ஒன்ன மாதிரி போடுவான். பார்க்க ஒன்ன மாதிரி இருக்கான். லைக் அந்த 6-2 கர்லி ஹேர், அந்த ஹஸ்ஸெல்லாம் ஒன்னதான் தேடி வராங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ முகமது சிராஜும் செமையா போடுறான், செம ஃபார்ம்ல இருக்கான். அவனுங்க ஸ்குவாட் வந்து ஒரு மாதிரி பக்கா பேலன்ஸ்டு, பக்கா பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கானுங்க. ஆக்சுவலி எனக்கு ஜிடி மேலயே ஒரு நம்பிக்கை இருக்கு. மேபி they will also come in. ஆசிஷ் நேரா வந்து டாக்டிக்கலா ஏதோ ஜோசே மொரினோ மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் சைடு லைன்ல. பயங்கரமா சொல்றான். ஆசிஷ் நேரா ஏதோ சொல்றான், அடுத்த ரெண்டு விக்கெட் எடுத்துருது. சோ யா அது ஓகே. இன்னைக்கு மேட்சோட மேன் ஆஃப் தி மேட்ச் வன்மம் இது பஞ்சாப் மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் வந்துட்டு நீங்க ஆரம்பிங்க. நான் லாஸ்ட் வரேன். அது சொல்றேன். நான் பார்க்கலடா. இது ஸ்கோர் கார்டு சொல்லுமா? அது இது வரைக்கும் அந்த மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தியடா. இத பார்க்கல. சொல்ல ஜிஎஸ்கே மேட்ச் பார்த்தா சரி ஓகே. ஒன்ன வச்சு தான் ஃபீமேல் ஆடியன்ஸ் உள்ள இறக்க முடியும். அதனால தான் நீ வந்து ஒரு ஐ கேண்டியா வச்சிருக்கோம் நீங்க. டேய் ஜோன்ஸ் வந்தறாதே போறடா. டேய் நீ நடக்கவே போறடா. சாரி தட்ஸ் ட்ரூ. அந்த ஒரு டெம்ப் அது ஒரு கிஃப்ட் இருக்கும். அந்த பொண்ணுங்க அப்படி கண்ணை இப்படி பிடிச்சி இது பண்ற மாதிரி. பாத்து எடிட் பண்றா. மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து நீங்க பேசுறத வச்சு நான் சொல்றேன்னா தேஷ்வால், அப்புறம் வந்து வன்மம் வந்துட்டு வன்மம் வந்து ஸ்டாயினிஸ். சூப்பர். சுகி மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து நான் ஆர்ச்சர் சொல்லுவேன். ஆர்ச்சர் செம்மையா போட்டான். சூப்பர். வன்மம் யார சொல்லலாம்? வன்மம் அளவுக்குலாம் யாருமே எதுவும் பண்ணலையடா. வன்மம் மேன் ஆஃப் தி மேட்ச் தான் சொல்லலாம்னு நானும் யோசிச்சிருக்கேன். நான் சதீப் சர்மா சொல்லுவேன் மேன் ஆஃப் தி மேட்ச். அண்ட் வன்மம்னா யார் சொல்றது? அவன் கரெக்டு தான். ஏதாச்சும் நீர் ஒரு செகண்ட் ஸ்கோர் கார்டை திரும்ப நான் பார்த்துட்டு வரேன். ஜஹல் மேல சும்மாவே சொல்லலாம். மேட்ச் நடக்கலனாலும் நான் வன்மம் வந்து சேர் மேல தான் சொல்லுவேன். ஜோன்ஸ் நீங்க தான் இப்ப சொல்லணும். நான் வந்துட்டு மேன் ஆஃப் தி மேட்ச் வந்துட்டு ஹேட் மேயர் சொல்லுவேன். அவன் ஃபீல்டிங்ல நல்லா பண்ணான். ஆண்டிகன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி ஜாலியா கேட்ச் குடிச்சிட்டு அப்படியே அந்த ரோஹித் சர்மா டீசர்ட்டோட படுக்கிறப்பாங்க அந்த மாதிரிலாம் படுத்துட்டு இருந்தான். ஒரு மாதிரி அவனும் ஜாஃப்ரா ஆச்சரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தானுங்க எனக்கு கிரவுண்ட்ல. ஆக்சுவலி அவன் போடுற இது பாதி கேட்ச் அவன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அதனால பிளஸ் எயிட் மேயர் பேட்டிங் வந்துட்டு ஒரு மாதிரி டீசென்டா தான் ஆடினான். வந்தான், ஸ்கோர் அடிச்சான்.
அவர் மாதிரி கரெக்டா அந்த ஒரு மாதிரி லைக் அந்த ஸ்பீடை குறைக்காம ஆடினான். ஸோ அதனால எனக்கு 8 பேர் பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு. லைக் அதை விட எக்ஸப்ஷனல் நிறைய பேர் ஆடினானுங்க. பட் எல்லாரும் சொல்லிட்டீங்க, அதனால 8 பேர். ஆக்சுவலி இதே ரீசன் வச்சு ஆதி முன்னாடி மாதிரி செட்மேர் மேல வன்மத்தை கொட்டினான். அவன் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கான் ஃபீல்டு மேல. அதுக்காக அடுத்த மேட்சே நான் வந்துட்டு அவன் ஜாலியா இருந்தாலும் கேட்ச் பிடிச்சிடுறான். அது ஒரு அப்ரிஷியேட்டபிள் விஷயம். பட் அவன் எல்லா நேரத்துலயும் இப்ப மேட்ச் எல்லாம் இவனுங்க பேட்டிங் ஆட முடியும், எல்லா இடத்துலயும் நின்று இருந்தான். அந்த மாதிரி தான் 8 நேரம் நின்று இருந்தான். மோஸ்ட் ஆஃப் நேரத்துல கேட்ச் அவன் தான் பிடிச்சிட்டு இருந்தான். ஃபீல்டிங் ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. அவனும் மேக்ஸ்வெல் கூட எந்த கேட்சுமே விடல, எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஸோ ஹெய்ட்மேர் நான் சொல்லுவேன், வன்மத்தை கக்கணும்னா நான் ஸ்பெசிபிக்கா ஒருத்தனை சொல்றேன். யங் பிளேயரு, பஞ்சாபுக்கு வந்தான். அவன் பேரு ஸ்ருயன் ஷெட்ஜ். கத்தியா பபிள் கம் எல்லாம் போட்டுட்டு அஜித் பாண்டியா மாதிரி வந்தான். இந்த அஜித் பாண்டியா மேட்ச் ரொம்ப கூலா ஆடுறேன்னு சொல்லி சுத்தறிவாங்க. ஹெல்மெட் எல்லாம் கழட்டிட்டு வந்தான். சரி ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா 2 4 பால் அவுட் போயிட்டான். அதை இவனுக்கு வந்து கரெக்டா அந்த லைனா மேக்ஸலு அப்புறம் அவன் அந்த சோக்ல வந்தானுங்களா, நான் வந்து ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு. மற்றவரை எனக்கு வன்ம கக்க யாரும் இல்லை. இவன் வந்துட்டு யார அந்த அந்த இந்த மைனா படத்துல அந்த உட்காரு அந்த மாதிரி அவனை அடிச்சு படுக்கப்பட்டாருங்க. ஸோ அதனால அது மட்டும் தான். அல்டிமேட் வன்மம் வழக்கம் போல கொஞ்சம் ஓவரா பண்றது. மேட்ச்ல அவுட் ஆன அப்புறம் ஏஞ்சி ஏதோ பின்னாடி கத்திட்டு இருந்தேன். அம்பானி எல்லாம் திலக் வர்மா திலக் வர்மா வந்துட்டு அவனுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டான் போல பயோல இருந்து. அது ஏதோ ஒரு மீம்ல பார்த்தேன் நானு. ஓகே, இன்ட்ரஸ்டிங். அந்த டிஸ்கஷன்ல நான் இல்ல, பட் ஸ்டில் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் வெரி டிஸ்கிரேஸ்ஃபுல் ஆஃப் த மும்பை இந்தியன்ஸ் டு ரிட்டையர் அவுட் திலக் வர்மா. அக்ரீட். நேத்து அதான் சொல்றேன் ஆக்சுவலி. ரொம்ப you have to even if you lose also you should give the chance la. கரெக்ட். அட்லீஸ்ட் அதான் நீ உள்ள பொல்லாடு மாதிரி ஒருத்தன் வச்சிருந்தானா நீ தைரியமா தூக்கலாம். ஸ்டாண்ட்னர்லாம் அவ்வளவுலாம் அடிக்க மாட்டேன். சென்னைக்கு ஒரு மேட்ச் அடிச்சா நினைக்கிறேன், ஒரு 6 ராஜஸ்தான் கூட. என்னதான் தலை காக்கா இப்ப தலை காக்கா இருந்தாலும் தலை அவ்வளவு டொக்குன்னு சொல்லிட்டு தலையை ரிட்டையர் அவுட் ஆப்பானுங்களா, ஆக்க மாட்டானுங்க. தலை வேற லெவல் தான் நான் சொல்றேன். தலை நிறைய பண்ணிருக்காரு நாட்டுக்காக. பட் அவனுக்கு படல. பட் அவன் ஆக்சுவலி பிளஸ் அவன் ஒரு யங் பிளேயர். அவன் இதுக்கு முன்னாடியே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். அந்த 2 டவுன் 1 டவுன்லாம் வந்து ஆடும் போதே அவன் அடிச்சு கொடுத்துட்டு தான் போனவன். ஸோ அவனை ரிட்டையர் அவுட் பண்ணது எனக்கு ஒரு மாதிரி. இன்னொரு மேட்ச் அந்த மேட்ச்ல ஹார்திக் பாண்டியா வந்து 14 from 4 ரன் ஓட மாட்டான். அவனுக்கு என்ன அறிவு இல்லையா என்னன்னு தெரியல. பட் அவன் பவுலிங் போட்டவனுங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ஐ மீன் அது சரி. லைக் 14 from 4 சிங்கிள் எடுத்தா 13 from 3 அப்புறம் 12 from 2 உனக்கு வர வாய்ப்பு இருக்கு. அவன் 14 from 4 ரன் ஓடல, 14 from 3 சிங்கிள் டினை பண்ணான். எதுக்குன்னு தெரியல. அப்புறம் 14 from 2 இவர் அடிச்சு கிழிச்சு வரான்னு தெரியல. ஸோ சொல்றது ஹார்திக் பாண்டியா மேல. ஆனா நேற்று மேட்ச் முடிச்சு ரைட்டா எமோஷனலா இருந்தா ஹார்திக் பாண்டியா. ஸோ ஆமா, அவன் ஒத்துக்கிட்டான் இந்த மாதிரி மை டிஃபீட் எல்லாமே என் மேலதான் பழி அப்படின்னு ஒரு மாதிரி மேண்டியா பேசிட்டு இருந்தான். சில பேர் மாதிரி 50 ரன்ல ஒரு ரன்னா தொக்குறதுன்ற வருஷமா இருக்கு. அதுல இருந்து பார்த்தா இம்ப்ரூவ்மெண்ட் தானே தல. ருத்துராஜ் 50 ரன்ஸ்லாம் நான் கிட் கம்மி மார்ஜின் தான் சொன்னேன். 25 ரன் அப்படியே ஹாஃப் பண்ணிட்டானுங்க. ஸோ போக போக 12.5 அப்படியே வந்து உனக்கு 6 3 அப்படியே வந்துருவாங்க. நாங்க 1 ரன் வரைக்கும் எல்லாம் தொட்டு கப்புட்டு இருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நாங்களும் அடி வாங்குறோம், பங்காளியும் அடி வாங்குறாப்புல. எங்க கீழே இருந்து அடி வாங்கினா நல்லா இருக்கும், மேல இருந்து அடி வாங்குறாப்புல. அண்ட் லாஸ்ட் 1 month வந்து இந்த சோஷியல் மீடியா பஞ்சாப் சோஷியல் மீடியா டீம் மேல கொட்டணும்னு வச்சிருந்தேன். பஞ்சாப் ராஜஸ்தான் ஹூஸ் ரெடி ஃபார் எல் கிளாசிக்கோ டுடேன்னு போட்டிருந்தானுங்க. ஸோ மும்பை சென்னையா எல் கிளாசிக்கோ சொல்லக்கூடாது. யாரா நீங்களான்றதான் இருந்துச்சு எனக்கு. அதுல அதுக்காக பயிர் விட்டு இருந்தானுங்க ஒரு 4 பேரு. ஜெனரேஷனல் டோக்கர்ஸ் ஆச்சேடா. ராஜஸ்தான் கூட ஒரு கப் வச்சிருக்கானுங்கடா. பஞ்சாப்லாம் நாங்க ஓட விட்ட காலம் இருக்கே. தோனி சும்மா ஹெல்மெட்ல இப்படி அடிச்சு இனிமே கம்பேக்லாம் இல்ல, த்ரோ பேக் தான் போலயே. செட் பேக் சரிவிடே. நான் வந்து வர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு வந்துட்டு எதுவுமே ஒட்டோம்னா
சீசனே காமிச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதனால இதெல்லாம் நீ கரெக்டா இப்போ சொல்லிட்ட. இப்போ எடிட் பண்ணி அடுத்த மேட்ச் சென்னைக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச். ரைட்ரா டேய். பிரச்சனை இல்ல. அடுத்த மேட்ச் நீ வர சென்னை பஞ்சாப் மேட்ச் முடிஞ்சானே இது அப்படியே நம்ம பேசுவோம். என்னைக்கு சென்னை அது சென்னை பஞ்சாப் பஞ்சாப் மேட்ச் எனக்கு வந்து எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் தான் கைஸ் ரொம்ப வெறியா இருக்கு. பிகாஸ் எனக்கு ரெண்டு பேருமே டவுன்ஃபால காணணும்ன்ற விரும்புறதுனால எனக்கு வந்துட்டு பங்காளி ஜெயிச்சாலும் வருத்தம், ஆனா தோத்தாலும் வருத்தம். அந்த ஜெயிச்சாலும் குஷி, தோத்தாலும் குஷி, அந்த மாதிரி ஒரு இந்த மேட்ச். மேட்ச் என்ன அந்த மாதிரி ஒரு நியூட்ரலா இருந்த அந்த மேட்ச் பார்க்க அப்படியே ஜாலியா இருக்கும். ஓகே, அது ஒரு ஜாலியா இருக்கும். எனக்கு அந்த மேட்ச் ஒரு மாதிரி ஃபயரா இருக்கு. ஸோ யா கேஸ் யாராவது சொல்ல வரீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோன்ஸுக்கு நன்றி இன்னைக்கு எபிசோட்ல வந்து கலந்ததுக்கு. எல்லாரும் கம்பேக் ஜோன்ஸ் வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எல்லா சிஎஸ்கே எபிசோட் என்ன ஜோன்ஸ் வர பாக்குறீங்களா உங்களால முடிஞ்சா? நீங்க தேவைப்படுறீங்க. என்ன வந்துட்டு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்வைட் பண்ணதுக்கு ஆதி ரெஃபரல் கொடுத்தான். ஸோ ஆதிக்கு ஓகே, இந்த மாதிரி யாராச்சும் ஷோல வர விருப்பப்படுறீங்கன்னா ஆதி டிஎம் பண்ணுங்க. அவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவனே வர மாட்டான். அது அவனுக்கு இம்பாக்ட் பிளேயர் தான். சரி, அது ஒன்றும் இல்லை. அப்புறம் நாளைக்கு சரி டக்குனு நாளைக்கு மேட்ச் எஸ்ஆர்எஸ் ஜிடி ஒன் வேர்ட் யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்க. நான் வந்து பட் ஆனா ஸ்டில் இல்ல, நான் எஸ்ஆர்எஸ் கைஸ் ஒரு மாதிரி அண்டர் டாக் சப்போர்ட் பண்ணலாம்னு விரும்புறேன். ஓகே, நான் ஜிடி தான் சொல்லுவேன். நானும் ஜிடி தான் சொல்லுவேன். ஓகே, 2-2 நாளைக்கு பார்க்கலாம் என்னன்ட்டு. அப்படின்னா ஹார்ட் சேஸ் ஜிடி, ஈகோ சேஸ் எஸ்ஆர்எஸ் மாதிரி எனக்கு என்னமோ ஜி தான் ஜெயிப்பானுன்னு தோணுது. எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை தான் போகுது. அவனுக்கு மேல போயிடும். எப்படி மாட்டிட்டு இருக்கீங்க? எங்ககிட்ட இருக்கு ஒரே ஊம்பே, நாங்க 10th பிளேஸ்ல முடிச்சதே இல்லைன்ட்டு அதை தக்க வச்சுக்க விரும்புறோம். வேணா லக்னோலாம் இருக்கானுங்க அவனுக்கு. ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எபிசோட முடிச்சுக்கலாமா? Yes. So okay. I had fun, boys. I had fun. Bye. Bye.